ஹாய் ஹலோ பசங்களா. ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் என்னன்னா பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த சாப்டர் படித்தாலே போதும், நம்ம அழகா 8 மார்க்ஸ் வாங்கலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் 2 கொஸ்டின்ஸாவது நம்ம இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த சாப்டர்ல வந்து பார்த்தோம்னா நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? growth அண்ட் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் செகண்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 5 ஹார்மோன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் செகண்ட் பார்ட். ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கொஸ்டினும் செகண்ட் பார்ட்ல ஒரு கொஸ்டினும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? Okay, Harshini Suresh Kumar, sir, take next class organisms. Okay, organism and population. Okay, நம்ம ட்ரை பண்ணலாம். Okay, Harshini. ஸோ யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஒரு ஹாய் போடுங்க, அரசு ஏதாவது ஒரு எமோஜி போடுங்க, நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். Okay, நம்ம நெக்ஸ்ட் போலாம். So நம்ம Xylem Coimbatore campusல we are having the repeater course. Okay, யாரெல்லாம் NEET 2027 prepare பண்ணிட்டு இருக்கீங்களோ so you can join our 1 year repeater program, that is Mara batch. ஓகேவா போயிட்டு இருக்கு. so அதே மாதிரி you can use this scholarship test also. ஓகேவா exact exam எழுதுற மூலமா you can get up to 100% scholarship also. ஓகேவா? so then இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? so இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா so one day வந்து நீங்க ஆன்லைன்ல ரெக்கார்டட் செஷனை பாப்பீங்க. and same part of the portion என்ன பண்ண போறோம்? நெக்ஸ்ட் டே நாங்க ஆஃப்லைன்லயே எடுக்க போறோம். சோ அப்போ ஒரே கண்டென்ட்டை நீங்க 2 டைம் லிசன் பண்ணும்போது you will be getting the பக்கா clarity students. இது மட்டும் இல்லாம we are having the AA also. நம்மளோட Xylem Learning appல AA இருக்கு. if you have any doubt you can ask this AA also. then நீங்க டெய்லி படிக்கிற அந்த பர்టిక్యులர் போர்ஷனை சோ நம்ம டெய்லி டெஸ்ட் சீரியஸா நம்ம எழுத போறோம். ரைட்? சோ அப்போ இந்த மாரா பேட்சை ஜாயின் பண்ணுங்க. ஸோ நான் இந்த ஆஃப்லைன் சென்டர்ல நான் உங்களை பார்க்குறேன். ரைட்? ஸோ தென் இதே ரிலேட்டடாக ஏதாவது ஃபர்தராக குவரிஸ் இருந்தால் யூ கேன் கால் திஸ் 8129000700. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாரா ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் பற்றின என்ன ஒரு குவரிஸ் இருந்தாலும் யூ கேன் காண்டாக்ட் தம் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ நம்மளோட புது சேனலான Xylem NEET Pro தமிழ். ஓகேவா? ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. ஓகே, யாரெல்லாம் லைவ்ல பார்த்துருக்கீங்களோ ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். அது மட்டும் இல்லாமல் யூ கேன் ஃபாலோ அஸ் ஆன் தி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ். ஓகேவா? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கூட இருக்கு. ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் ஆல்சோ. அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்ல நான் எடுக்கிற நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் ஸ்கேன் திஸ் QR. ஸோ இந்த QR ஸ்கேன் பண்ண மூலமா யூ வில் பி ஜாயினிங் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஸோ அப்போ எல்லா நோட்ஸுமே இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணலையோ இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் யூ கேன் ஸ்கேன் திஸ் QR. ஸோ இந்த ஸ்லைடு உங்களுக்காக ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் வச்சிருக்கேன். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூ வில் பி கெட்டிங் த நோட்ஸ். Okay, hi Mahalakshmi, hi Abhi, hi Varsha, Selva Prasad, hi. Okay, Mara batch. Okay, hi students, hi. ஸோ யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக தான் எங்களால் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு எஃபெக்டிவாக வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ எங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் வி நீட் யுவர் சக்ஸஸ். அண்ட் இன்னும் யாரெல்லாம் வீடியோவை லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. Okay, Sandhya. Okay, hi Sandhya. Hi. Okay. ஸோ தென் ஃபர்தராக போகலாமா? ஸோ எல்லாரும் இதை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.
So we'll be moving to the chapter, okay, plant growth and development. Okay, first நமக்கு என்ன தெரியும்னா what is mean by development. Developmentனா என்னது? Okay, so எந்த ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள் எடுத்துக்கிட்டனாலும் so they will be following particular sequence. ஓகேவா? so ஒரு சேஞ்சஸ் எல்லாமே நடக்க போகுது, அது ஒரு particular sequence நடக்க போகுது. இதுதான் நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம்னா development ன்னு சொல்றோம். You can see here, so precise and highly ordered, ஓகேவா, highly ordered succession of events is going to takes place in the life cycle of an organism. Okay, ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிள்ல நிறைய சேஞ்சஸ் ஒரு பர்టిక్యులர் ஆர்டர்ல அது போயிட்டு இருக்குது. சோ அதான் நம்ம என்ன சொல்றோம், டெவலப்மெண்ட். ஓகே, சோ நம்ம ஒரு பிளான்ட்ட கூட எடுத்துக்கலாமே. சோ ஒரு பிளான்ட்ட கூட எடுத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜைகோட் இருக்கு, ரைட்? ஜைகோட்ல இருந்து நமக்கு என்ன வரும், எம்பிரியோ வரும். தென் எம்பிரியோல இருந்து எனக்கு என்ன வரும், ஒரு குட்டி சீடு வரும். இந்த சீடு நான் பிளான்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், will be getting the young plant, and in the young plant ல இருந்து will be getting the mature plant. அப்போ ஒரு சில ஈவென்ட்ஸ்ல பாருங்க ஒரு highly ordered நடக்குது. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம், development. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்டூடண்ட்ஸ், development. சோ அது சிம்பிளா கூட சொல்லலாம், sequence of changes going to takes place in the life cycle of an organism. இந்த changes தான் என்ன சொல்றோம், we are calling it as a development. Hi Niranjini, hi. Okay, and in the development என்ன சொல்றோம், it is a summation of growth and differentiation. frequent கேட்கக்கூடியது இதுதான். ஓகேவா, என்னது, development is a summation of two different process. ஒன்னு வந்து என்னது, growth, இன்னொன்னு differentiation. okay, first நம்ம அந்த growth பத்தி பார்க்கலாம். what is mean by growth? okay, growth வந்து என்னன்னா it is a fundamental process and it is a continuous process அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். and இந்த growth வந்து என்னன்னா it is a irreversible process. okay, once நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்ம திரும்ப குட்டியாக முடியுமா, முடியாது. சோ அப்ப என்ன சொல்லலாம், it is a irreversible process. அப்ப irreversible with respect to, okay, with respect to irreversible, permanent increase with respect to what, ஒரு சைஸா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், ஓகே, வால்யூமா இருக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஒரு ஹோல் பிளான்ட்னா எடுத்துக்கலாம், ஆர்எஸ் ஒரு பர்டிகுலர் பிளான்ட் பார்ட். ஓகே, லீஃப் குட்டியா இருக்கு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சைஸ் பெருசாகுது, அப்ப அதை கூட நம்ம என்ன சொல்லலாம், growth. ஓகே, அப்ப growthனா என்னது, இட் இஸ் அ irreversible permanent increase with respect to what, size, volume, weight of whole plant எடுத்துக்கிட்டாலும் சரிதான். ஸோ ஆர்எஸ் we can take its part also. ஓகேவா, ஸோ எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்ல போறோம், growth. ஓகேவா, சோ இதான் பேசிக்கா டெவலப்மெண்ட்னா என்ன, growthனா என்ன. ஓகேவா, தென் ஃபர்தரா பாருங்க. சோ பாருங்க, டெவலப்மெண்ட், growth is a fundamental and conspicuous process. அப்ப during growth இங்க metabolic activities நடக்கும். அப்போ metabolic activitiesனா என்ன நமக்கு தெரியும் இல்லையா. so both anabolism and catabolism going to takes place. okay, so இங்க both anabolism and catabolism is going to takes place. முன்னாடியே சொன்ன மாதிரி growth is the irreversible process. ஓகேவா, so growth வந்து in case of plantல நம்ம determinateனு சொல்லலாம், indeterminate சொல்லலாம். but generally, note the word generally, growth in case of plant is indeterminate. okay, growth in case of plant is என்ன சொல்றோம், indeterminate ன்னு சொல்றோம். அப்ப during growth நமக்கு என்ன நடக்கும், mitotic division, அதாவது cell division is going to take place, and the growth is also measurable. நம்மளால இந்த growth என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க, measure பண்ண முடியும்னு சொல்றாங்க. எப்படி measure பண்ணலாம், let us consider a week. okay, ஒரு குட்டி லீஃப் இருக்கு ஸ்டூடண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு நான் போய் பார்க்கறேன், சோ அது குட்டியா இருக்கு. then after ஒரு 10 or 20 டேஸ்க்கு அப்புறம் அந்த லீஃபோட சைஸ் என்ன ஆகும், சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இனிஷியலா இருக்கும்போது ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும், ஃபைனலா இருக்கும்போது எனக்கு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். அப்ப அந்த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், we can measure the growth. so அதை வச்சு நான் என்ன சொல்லலாம், growth is measurable. ஓகேவா, சோ முன்னாடி என்ன சொன்னேன், growth in case of plant generally indeterminate. ஏன் indeterminate, because plant having the capacity to show the unlimited growth அவங்களால காட்ட முடியும். எப்படி அவங்களால மட்டும் unlimited growth காட்ட முடியும், because they are having the meristem at particular location. என்ன இருக்கு, meristem இருக்கு. meristemனா என்னது, it is a group of cells. ஓகேவா, they are having the continuous capacity to divide. so அவங்களால நம்ம என்ன சொல்றோம், meristem. ஓகே, இந்த meristem குள்ள இருக்கிறது யாருன்னா meristematic cells தான் இருக்க போகுது. so அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருப்பாங்க. அப்ப throughout the life cycle of a plant அவங்க என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, growth காமிச்சிட்டே இருப்பாங்க. so அதனாலதான் growth in case of plant is generally indeterminate. இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, generally ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம். ஓகேவா, சோ பாருங்க, plant growth is unique. ஏன் unique, because they are having the capacity to show the unlimited growth throughout their life cycle காட்ட முடியும். எதனால அவங்களால காட்ட முடியும், due to the presence of meristem. ஓகேவா, அப்ப மெரிஸ்டம்ல இருக்க செல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருப்பாங்க. சோ அப்போ அவங்க ஃபர்தரா ப்ரொடியூஸ் பண்ற செல்ஸும் என்ன ஆவாங்க, டிவைட் ஆவாங்க. அதான் சொல்றாங்க, these cells they are having the capacity to divide and they are going to show the self perpetuation
also. Okay, then in case of dicot plant, okay, yaar in case of dicot plants liyum gymnosperms ivangala enna kaata mudiyum, they can show the secondary growth. Eppadi avangala mattum secondary growth kaata mudiyum, because they are having the cambium, lateral cambium ella irukka pogudu. So paarenga, lateral meristem like vascular cambium, car cambium la irukku. Appadi idu irukkranaala enna pannalam, their growth will increases. So adha nama enna solrom, secondary growth. What about the monocot plants? So monocot plants la enna irukadhu, cambium irukadhe. அப்ப cambium இல்லனா அங்க secondary growth இருக்குமா? No. ஓகேவா? அப்போ secondary growth எங்க மட்டும் தான் பார்க்க முடியும்? In case of dicot plant and gymnosperm. இவங்க ரெண்டு பேர்ல மட்டும் தான் நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to observe the dicot. So we are going to observe the secondary growth. ஓகேவா? So பாருங்க இது என்ன பண்ண போகுது? It is going to increase the girth of the plant. என்னது secondary growth. அப்ப primary growth என்ன increase பண்ணும்? It is going to increase the length of the plant. ஓகேவா? So Narayana, good evening. Shankar, good evening. Muttumari Mahendran, good evening, good evening. Super, super, super. Hi, hi students. Okay, va inna the video yaara like pannaliyo like pannunga. Okay va, channel enna subscribe pannala, please subscribe our channel. Okay, fine. Next polama. So idu varaikum ellam clear ah? Okay va. So inga growth na enna paathutom. So growth measure panna mudiyum. During growth namakku enna nadakapodhu, cell division nadakapodhu. And in case of plant la generally growth eppadi irukum, indeterminate ah irukum. And during growth namakku enna nadakum, metabolic activities nadakapodhu, adhaadu both anabolism and catabolism is going to takes place, right ah? Then next the growth nama enna solrom, it is a fundamental process and it is a conspicuous process. Fine ah? And secondary growth enga mattum da paaka mudiyum, only in case of gymnosperms and நம்மளோட dicot plants மட்டும் தான் secondary growth பார்க்க முடியும். ஸோ அங்கே தான் நமக்கு என்ன இருக்கு, vascular cambium and car cambium எல்லாமே இருக்க போது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, they are going to increase the girth of the plant, அதாவது they are going to show the secondary growth. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபைன், நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ பாருங்க, growth is measurable. ஓகேவா? ஸோ அப்போ growth எப்படிலாம் நம்ம மெஷர் பண்ண முடியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, growth at the cellular level. Cellular level growth என்னன்னு சொல்றாங்கன்னா, so increase in the amount of protoplasm. ஓகேவா? So protoplasm content increase ஆகுது இல்லையா, அதுவே cellular level growthன்னு சொல்றாங்க. பட் நம்மளால ஒவ்வொரு செல்லுக்கும் போயிட்டு protoplasmic content increase நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. It is very difficult. So அதுக்காக நம்ம என்ன பண்றோம், we are going for some other parameters. ஓகேவா? So we are going for some other parameters. என்னன்னா, increase in fresh weight, increase in dry weight, length, area, volume, cell number, இந்த மாதிரி parametersல வச்சு என்ன பண்ண போறோம், we are going to measure the growth. ஏன்னா increase at the protoplasmic content நம்மளால என்ன பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாது. It is difficult to measure. ஓகேவா? ஸோ அதுக்கு பதிலா we are using some other parameters. ஓகேவா? ஸோ அப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஸோ increase in fresh weight and dry weight. ஓகே, ஸோ let us consider நம்ம டியூபர்ஸ் ஏதாவது இருக்குன்னா, ஸோ அதுக்கு என்ன சொல்லலாம், சின்னதாக இருக்கும்போது அதோட வால்யூம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். சைஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஃபார் ஸ்டோரேஜ் ஆகும். தென் இன்க்ரீஸ் இன் ஃப்ரெஷ் வெயிட் அண்ட் ட்ரை வெயிட், அதுவுமே நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனுக்கு நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே, தென் இன்க்ரீஸ் இன் செல் சைஸ். ஓகே, ஸோ ஒரு வாட்டர்மெலன் சின்னதாக இருக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் செல்லாம் என்ன ஆக போகுது, 3,50,000 டைம்ஸ் வந்து என்ன ஆக போகுது, அது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ இதை வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், growth மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் மெய்ஸோட ரூட் டெபிக்கல் மெரிஸ்டம். ஓகே, மெய்ஸோட ரூட் டெபிக்கல் மெரிஸ்டம் பெர் ஹவருக்கு 17,500 செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போ இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், we can measure the growth. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் இன் த செல் நம்பர் யாருக்கு, மெய்ஸோட ரூட் டெபிக்கல் மெரிஸ்டம் பெர் ஹவருக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது, 17,500 செல், ஒரு செல் வந்து இப்படி டிவைட் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அண்ட் இன்க்ரீஸ் இன் த லென்த் யாருக்கு, போலன் டியூப் growth. ஓகே, போலன் டியூப் growth வச்சு என்ன பண்ணலாம், ஸோ முன்னாடி டியூப் சைஸ் கம்மியாக இருக்கும், தென் ஆஃப்டர் சம் டைம் டியூபோட லென்த் இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த்தை வச்சு கூட we can measure the growth. ஓகேவா? அதே மாதிரி தான் பாருங்க, it is applicable for stem also, it is applicable for root also. And last we are having increase in the surface area. Increase in surface area for dorsiventral leaf னு NCERT ல கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ லீஃப் என்ன ஆகும், குட்டியாக இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கும், சைஸ் இன்க்ரீஸுங்கிறதா சர்ஃபேஸ் ஏரியாவும் என்ன போயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த லீஃப் ஜென்ரலாக யார் சொல்லலாம், நம்மளோட dorsiventral leaf. dorsiventral leafனா மோனோகாட் லீஃபா டைகாட் லீஃபா, dorsiventral leaf means dicot leaf. ஓகே, ஸோ யூசப் அன்சாரி சார், Auxins, gibberellin, abscisic acid, cytokinin, ஓகே, ethylene, உங்கள் நோட்ஸ் தான் எடுக்கிறீங்களா? எஸ், உங்களோட கமெண்ட்டை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஸோ அதனால என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் எல்லா ஹார்மோன்ஸ்க்கும் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி அண்ட் சாரி. ஓகே, ஃபைன், சரியா? அப்போ growth நம்ம என்னென்ன எல்லாம் மெஷர் பண்ணுறோம்,
So increase in the protoplasmic content வந்து ரொம்ப difficult-ஆ இருக்கு. So அதனால we are going for some other parameter. Okay, increase in fresh weight, increase in dry weight, increase in cell size, increase in cell number. Okay வா, then increase in surface area, இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்க போறோம். Okay வா, then increase in fresh weight, dry weight and increase in volume, இதெல்லாம் எதுக்கு applicable ஆகும்? For storage organ. And increase in length யாருக்கு? pollen tube as well as stem ஓட length, root ஓட length எல்லாம் increase ஆனால அதை வச்சு என்ன பண்ணலாம்? நம்மளால growth-ஆ measure பண்ண முடியும். Then increase in surface area for leaf. Okay, then next increase in cell number. Okay, Ravi Teja, good evening. Okay, good evening Ravi Teja, good evening, good evening. Okay, right, then next increase in the another namakku cell size kuduthirukanga. Watermelon cell size is going to increase up to 3,50,000 times. And increase in cell number yaroda maize oda root apical meristem namakku enna apodhu? So 1 hour la என்ன ப்ரொடியூஸ் எவ்வளோ செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகுது? இட்ஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் 17,500 செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் வி ஆர் கோயிங் டு மெஷர் த க்ரோத். ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மெய்ஸோட ஒரு ரூட் டெபிக்கல் மெரிஸ்டம் என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது? இட் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் மோர் தென் 17,500 செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் வாட்டர்மெலன் பாருங்க, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் 3,50,000 டைம். அண்ட் pollen tube growth எப்படி மெஷர் பண்ணலாம்? லென்த். ஓகே, தென் டார்சி வென்ட்ரல் லீஃப், அதாவது நம்ம டைகாட் லீஃப், அதோட growth எப்படி மெஷர் பண்ண முடியும்? with the help of surface area. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் தேர் எனி டவுட் அப் டு ஹியர்? நான் ஃபர்தரா போலாமா? தம்ஸ் அப் போடுங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த வீடியோ லைக் பண்ணலையோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப். ஓகேவா? கமெண்ட் பண்ணுங்க யாராவது இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? ஸோ க்ரோத்னா என்னன்னு பார்த்தாச்சு, க்ரோத் இஸ் மெஷரபிள் பார்த்தாச்சு, அண்ட் க்ரோத்னா என்ன, டெவலப்மெண்ட்னா என்ன, அதையும் நம்ம பார்த்துட்டோம். ரைட், ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ரவி தேஜா, ஃபர்தரா போகலாம். ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் phases of growth. ஓகேவா? ஸோ நமக்கு 3 டிஃப்ரெண்ட் phases இருக்கு. ஒன் வந்து மெரிஸ்டமேட்டிக் phase, நெக்ஸ்ட் we are following by இதுக்கப்புறம் என்ன இருக்கு? elongation phase, then லாஸ்டா maturation phase. ஓகேவா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் phase-னால நமக்கு தெரியும். ஸோ இங்க இருக்க செல்ஸ் எல்லாம் யாரா இருப்பா? மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். அப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் phase நான் எந்த இடத்துல அப்சர்வ் பண்ண முடியும்? where we can observe at the root apex and shoot apex. ஓகே, ரூட் அபெக்ஸ்லயும் ஷூட் அபெக்ஸ்லயும் யார் இருப்பா? ரூட் அபிக்கல் மெரிஸ்டம், ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். ஸோ அந்த மாதிரியான பிளேஸ்ல we can observe the meristematic phase. ஓகே, அப்ப மெரிஸ்டமேட்டிக் phase-ன்னு சொல்லியாச்சு. அப்ப இங்க இருக்க செல்ஸோட கேரக்டர் எல்லாம் எப்படி இருக்கும்? ஓகே, செல்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும்? these are the cells, they are very small, ரொம்ப குட்டி குட்டியா தான் இருப்பாங்க. these are the cells, they are very small. And what about their protoplasm? They will be having dense protoplasm. And nucleus எப்படி இருக்கும்? They will be having the large conspicuous nucleus. Okay, அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய nucleus இங்க இருக்க போகுது. And they are having the abundant protoplasmic connections. ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள என்ன இருக்க போகுது? plasmodesmatal connections இவங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது என்னது? நியூக்ளியஸ். ஓகே, நமக்கு dense protoplasm இருக்கு and large conspicuous nucleus இருக்கு, and they are going to have the plasmodesmatal connections இந்த மாதிரி இருக்க போகுது. Okay, these are the characteristic feature of meristematic cells. Okay, meristematic phase like cells. Okay, இவங்க எப்படி இருக்காங்க? They were small, dense protoplasm இருக்கு, and cell wall-ம் பார்த்தா கூட here they will be having the thin cellulosic cell wall. Okay, என்ன இருக்க போகுது? thin cellulosic cell wall மட்டும் தான் இருக்கும். Let's see. So இங்க இருக்க செல்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? They are rich in protoplasm and cell wall. Only primary cell wall மட்டும் தான் இருக்கும். There is no secondary cell wall. And இந்த cell wall எப்படி இருக்கு பாருங்க? They were thin and they are made up of cellulose. And in the cells in between they are going to have abundant plasmodesmatal connections inga irukka podu. These are the characteristic feature of meristematic phase. Okay, in the phase of growth I explain பண்றதுக்கு here I am going to take the root. Okay, so root la நம்ம already morphology la பார்த்திருப்போம். root cap, இந்த root cap க்கு மேல we are having the region of meristematic activity. அப்ப அந்த region of meristematic activity ல யார் இருப்பா? இந்த meristematic cells தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துல நமக்கு meristematic phase ஆ போயிட்டு இருக்கும். ஓகேவா? Okay, Narayanan, your class are very helpful. Thank you. Okay, fine. Okay, இதுதான் நம்மளோட meristematic phase students. Okay, இந்த diagram வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். Okay, next போலாம். Further we are moving to the phase of elongation. Okay, அப்போ region of meristematic activity, அதாவது இங்க தான் meristematic phase நடக்குது. இதுக்கு proximal தான் என்ன இருக்கு? region of elongation. அப்ப இங்க செல் என்ன ஆக போகுது? செல் வந்து enlarge ஆக போகுது. செல் சைஸ் வந்து என்ன ஆக போகுது? increase ஆக போகுது. And here there will be a formation of vacuole. என்ன ஃபார்ம் ஆக போகுது? vacuole ஃபார்ம் ஆகுது. ஓகே, அதான் என்ன சொல்றாங்க? increase in the vacuolation. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம்.
frequent கேட்கக்கூடிய பாயிண்ட் இதுதான். ஓகே, increase in vacuolation. ஓகே, vacuole formation லெவல்ல எப்ப நடக்குது? elongation phase தான். ஓகே, செல் வந்து enlarge ஆயிடுச்சு. yes, cell enlarge and new wall deposition. ஓகேவா? ஸோ மெரிஸ்டெமடிக் ஃபேஸ்ல செல் வால் எப்படி இருந்தது? செல் வால் வந்து நமக்கு பிரைமரி செல் வால் மட்டும்தான் இருந்தது. ஓகே, அப்போ இங்க என்ன போகுதுன்னா இன்னர் டு த பிரைமரி வால் செகண்டரி வாலும் இங்க ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகேவா? ஸோ வெளியே இருக்குது என்னது? பிரைமரி செல் வால். ஓகேவா? அண்ட் இன்னர் டு த பிரைமரி செல் வால் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? செகண்டரி செல் வாலும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்க? நியூ வால் டெபோசிஷன். ஓகே, வெளியே இருக்குது பிரைமரி செல்வா, அதுக்குள்ள என்ன ஆகுது? செகண்டரி செல்வா. அப்போ எலாங்கேஷன் ஃபேஸ்னா மூணு பாயிண்ட் தான். ஓகேவா? என்ன போகுது? வேக்யூல் ஃபார்ம் ஆகுது, செல் வந்து என்லார்ஜ் ஆகுது, அண்ட் லாஸ்டா இன்னர் டு த பிரைமரி வால் செகண்டரி வாலும் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? திஸ் இஸ் எலாங்கேஷன் ஃபேஸ். தென் இதுக்கு ப்ராக்சிமலா என்ன இருக்கு? we are having the region of maturation. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் region of maturation போறாங்களோ they will be undergoing the process called differentiation. ஓகே, அப்போ differentiation ஆயிடுச்சுன்னா இந்த செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா permanent cells ஆவே மாறிடுவாங்க. they are not having further capacity to divide. ஓகேவா? ஸோ பாருங்க இங்க these are the இது எங்க இருக்கு? it is proximal to the region of elongation. இங்க இருக்க செல்ஸ்லாம் they are going to attain the maximal size. ஓகேவா? அதாவது they have undergone the differentiation. போயிட்டு அது பெர்மனன்ஸ் எல்லாம் மாறிச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தரா சைஸ் இன்க்ரீஸ்லாம் எதுவுமே கிடையாது. அண்ட் ஹியர் they are going to show some protoplasmic modification also. ஓகேவா? ஸோ பாருங்க thickening and protoplasmic modification. So these are the different phases of நம்மளோட growth. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? மெரிஸ்டெமடிக் phase followed by elongation phase and last we are having the maturation phase. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் தேர் எனி டவுட்? நாராயண் அண்ட் வி கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ இதுதான் பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட elongation phase டிடெக்ட் பண்றதுக்கு we are having the parallel line technique. ஓகே, என்ன யூஸ் பண்ண போறோம்? we are going to use the parallel line technique நம்ம யூஸ் பண்ண போறோம். let's see. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க நமக்கு இந்த ரீஜன் யூ கேன் ஈஸிலி அப்சர்வ். ஓகேவா? இனிஷியலா இருக்குது சீடு, இப்போ ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ க்ரோ ஆயிருக்கும் போது நமக்கு இந்த இடத்துல யூ கேன் அப்சர்வ் மோர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன போயிட்டு இருக்கு? நம்மளோட elongation phase வந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த elongation phase நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு parallel லைன் டிரா பண்றது மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எந்தெந்த இடத்துல elongation phase போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ to detect the zone of elongation we are going to use the parallel line technique. ஓகேவா? then next பார்க்கலாமா? இங்க நம்மளோட epical meristem கொடுத்திருக்காங்க, shoot apical and root apical. so apical meristem என்ன பண்ணும்? இந்த சைடு they will be adding new tissues, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போவாங்க. அப்போ இந்த epical meristem என்ன பண்ணும்? they are going to increase the length, right இல்லையா? என்ன பண்ணும்? overall shoot ஓட lengthையும் root ஓட lengthையும் they are going to increase. and next we are having the vascular cambium என்ன பண்ணும்? so these are the lateral meristem, they are going to increase the girth. so அதான் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி ரெண்டு சைடு they are going to increase. okay, they are going to increase the circumference. so இங்க direction எல்லாம் மென்ஷன் பண்றாங்க. okay, அப்போ apical meristem என்ன பண்ணும்? it is going to increase the length, whereas இந்த cambium என்ன பண்ண போகுது? it is going to increase the girth. okay, fine. next போலாம். so next growth rate. okay, so growth rate, what is mean by growth rate? okay, so growth per unit time, அந்த particular timeல எவ்வளோ growth நடக்குது அதான் நம்ம என்ன சொல்றோம்? growth rate. okay, so increase in growth per unit time, அந்த particular timeல நடக்கதான் என்ன சொல்றோம்? growth rate. okay, அந்த growth நம்ம ரெண்டு விதமா we can express. okay, one is arithmetic growth, another one is geometric growth. okay, so என்னது? arithmetic growth, another one is geometric growth. so first we will discuss the arithmetic growth. okay, so arithmetic growth na enna, let us take ஒரு செல் எடுத்துக்கலாம். so இங்க ஒரு செல் இருக்கு. so இந்த செல் என்ன பண்ணுது? it's undergoing mitosis. okay, so the mitosis போகும்போது is going to produce two daughter cells இல்லையா? அது என்ன பண்ண போகுது? is going to produce two daughter cells. so ரெண்டு daughter cells produce ஆகுது. so ஒரு daughter cellக்கு ஓகேவா? so பாருங்க ஒரு daughter cell, sorry, so one daughter cell is going to retain the capacity to divide, another one is going to lose the capacity to divide. ஓகேவா? so இதுக்கு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி லூஸ் ஆகுது, அண்ட் இங்க ஒரு டாட்டா செல்லுக்கு என்ன இருக்கு? டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இது ரீடைன் பண்ணுது. ஓகேவா? தென் அகைன் இது என்ன முடியும்? இது டிவைட் ஆகும். தென் அவுட் ஆஃப் தீஸ் டூ, ஒன் இஸ் கோயிங் டு லூஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட், another one is going to have the dividing capacity. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இங்க என்ன ஆகிட்டே இருக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருந்தது, அகைன் ரெண்டு ஆச்சு,
then further 3 4 so இந்த மாதிரி size number increase ஆகும். so first பாருங்க we are having only one cell. okay அதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது 2 செல் கிடைக்குது. okay then again இதுல வந்து உனக்கு divider capacity இருக்கு and is going to lose the dividing capacity. okay so அப்போ 1 2 ஆ இருந்தது 1 2 3 ஆ மாறும் again 4 ஆ மாறும் then 5 so அப்ப என்ன ஆயிட்டு இருக்கு +1 +1 +1 இந்த மாதிரி போயிட்டே இருக்கா. அப்போ இது என்ன ஃபாலோ பண்ணுது arithmetic progression ஃபாலோ பண்ணுது. so அப்ப இந்த மாதிரியான growth rate நம்ம என்ன சொல்லலாம் arithmetic growth rate. ஓகேவா so அப்ப பாருங்க டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகுது லீனியரா 1 2 3 4 5 6 ஓகே அப்ப எனக்கு பிளாட் பண்ணும்போது I am going to get the straight line. okay so அப்ப அந்த arithmetic growth நம்ம எங்க பார்க்கலாம். okay where we can see so இது எங்க பார்க்கலாம் we can see in the root elongation. okay so நம்ம root ஓட length increase ஆகுது இல்லையா so அது அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா arithmetic growth தான் நடந்துட்டு இருக்கு. okay so பாருங்க after mitosis one daughter cell is going to have the dividing capacity, other is undergoing the differentiation. okay அது வந்து differentiation போனது மூலமா it is going to become the permanent cell ஆ மாறப்போகுது. இது என்னவா மாறப்போகுது mature cell ஆ மாறுது. அப்ப mature cell ஆ இது மாறுச்சுன்னா இதுக்கு dividing capacity இருக்கா இல்லையா no it is going to lose its dividing capacity. where we can observe this arithmetic growth in the root elongation ல நம்மளால பார்க்க முடியும். so the plot பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் if we are plotting it we'll be getting the linear curve வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா so the express பண்றாங்க இந்த ஃபார்முலால so lt ஓகேவா length at the final time t is equal to ஓகேவா length at the initial time that is 0 ஓகேவா plus rt. ஓகேவா so பாருங்க length at the final time lt சொல்றோம் length at the initial time that is 0 l0. okay so r நம்ம என்ன சொல்றோம் growth rate இல்லனா இங்க என்ன இன்க்ரீஸ் ஆகுது length இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா சோ இந்த இடத்துல r நம்ம இன்னொன்னு சொல்லலாம் elongation per unit time. ஓகேவா சோ இத நம்ம ஞாபகமே வைக்க மாட்டோம் sometimes கேட்பாங்க r னா என்னன்னு 4 ஆப்ஷன்ல இருக்கும். ஓகே இத என்ன சொல்லலாம் elongation per unit time அப்படின்னு நம்ம சொல்லலாம். then what is mean by efficiency index. ஓகேவா இந்த r நம்ம என்ன சொல்லலாம்னா efficiency index னு கூட சொல்லலாம். ஏன் efficiency index னு சொல்றோம் why we are calling it as a efficiency index. okay so efficiency index na enna ability of the plant to form the new plant body. okay ஒரு plant ஓட பார்ட்டால நியூவா எவ்ளோ plant body form பண்ண முடியும் அதான் நம்ம என்ன சொல்றோம் efficiency index. ஓகேவா so அத பாருங்க it is a ability of the plant part to produce a new plant material. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் நம்மளோட efficiency index. okay அப்ப r என்னன்னு சொல்லலாம் efficiency index னு கூட சொல்லலாம். ஓகேவா so this is the arithmetic growth. okay so இங்க ரெண்டு செல் டிவைட் ஆகுது out of 2. okay ஒரு செல் டிவைட் ஆகுது we are going to get the two daughter cells out of 2 one will be having the dividing capacity another is going to lose the dividing capacity because it is undergoing the process called differentiation குள்ள போயிட்டு இருக்கு. ஓகேவா ரைட் அப்ப எங்க நம்ம இந்த arithmetic growth நம்மளால அப்சர்வ் பண்ணணும் where we can observe it எங்க பார்க்கலாம் root elongationல பார்க்கலாம் and இதுக்கான ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம் lt equal to l0 plus rt. ஓகேவா lt னா என்னது length at the final time l0 length at the initial time 0 r னா என்ன நம்ம என்ன சொல்லலாம் relative growth னு சொல்லலாம். ஓகேவா elongation per time னு சொல்லலாம். ஓகேவா then next இந்த r நம்ம என்னன்னு சொல்லலாம் efficiency index னு கூட சொல்லலாம். what is mean by efficiency index ability of the plant to form the new plant material அதான் என்ன சொல்றோம் efficiency index. ஓகேவா கிராஃப்ல எப்படி கிடைச்சிருக்கு we got the straight line. okay next moving to the geometric growth. okay இங்க geometric growthல என்னன்னா ஒரு செல் இருக்கு இது mitosis போகுது. ஓகேவா சோ இது ரெண்டு டாட்டர் செல் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே அவுட் ஆஃப் 2 ரெண்டுமே என்ன ஆக போகுது டிவைடிங் கெபாசிட்டி வச்சிருக்க போகுது. ஓகே அப்போ இதுவுமே என்ன ஆகுது டிவைட் ஆகுது. அப்போ இங்க இருக்க இந்த டாட்டர் செல்லுமே என்ன ஆகுது டிவைட் ஆகுது. அப்போ எல்லாருக்குமே டிவைடிங் கெபாசிட்டி இருக்குது. ஓகே அப்போ இட் இஸ் கோயிங் டு ஃபாலோ த geometric progression. ஓகேவா என்ன ஃபாலோ பண்ணுது geometric progression ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் geometric growth. so பாருங்க first ஒரு செல் இருந்தது and it become 2 and it become 4 and eventually it become 8. ஓகேவா அப்ப என்ன சொல்லலாம் 1 2 4 8 அப்ப இது என்ன ஃபாலோ பண்ணுது geometric progression ஃபாலோ பண்ணுது. so இந்த டயகிராம்ல நீங்க பார்க்கலாம் 1 இருக்கும் 2 இருக்கும் then 4 ஆகும் 8 ஆகும் then further 16. okay because inga both daughter cells they are having the capacity to divide. okay so after mitosis both the progeny cells they are having the ability to divide. okay appo further ellame divide aite irukanga. so most of the plant body okay so all the cells tissues organs they will be showing the geometric growth. okay so appo in the growth irukumbodhu it is going to show the 4 different phases.
what are the 4 different phases? Okay, so first they will be showing the lag phase. Okay, first growth ரொம்ப slow-ஆ இருக்கும், that is lag phase. Then after a certain period of time they will be undergoing the rapid division. Rapid divide ஆகும், அப்ப they are in the elongation exponential phase, which is also known as log phase ன்னு சொல்லலாம். Then after a certain period of time, okay, நமக்கு nutrient deficiency ஆகும், அப்படி ஆகும்போது they will be entering the stationary phase. Okay, அப்ப என்ன சொல்லலாம், log phase, exponential phase, which is also known as log phase. Okay, lag phase, exponential phase, which is also known as log phase. Then we are having the stationary phase. Okay, அப்ப யாரெல்லாம் geometry growth காட்டுறாங்களோ they will be showing initially எப்படி இருக்கும், growth ரொம்ப slow-ஆ இருக்கும், that is lag phase. Okay, அதாவது lagging in the growth னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். And further a rapid increase ஆகும், அப்போ அவங்க எங்க இருக்காங்க, they were in the exponential phase. Okay, so அப்போ இங்க என்ன ஆகும், நமக்கு division வந்து maximum level இருக்கும், division growth னு கூட சொல்லலாம். Then after a certain period of time நமக்கு nutrient supply limited ஆயிடும், அப்ப nutrient supply குறையும் போது growth என்ன slow down ஆகுது, they are going to enter into the stationary phase. Okay, அப்போ எனக்கு curve எப்படி இருக்கு, so I'm getting the shape of the curve, S shape curve கிடைக்குது, இதை நம்ம என்ன சொல்லலாம், sigmoid growth curve னு கூட சொல்லலாம். ஓகேவா, right? So அப்புறம் trees showing the seasonal activity. So எந்த treesலாம் seasonal activities காட்டுறாங்களோ they will be showing the geometric growth. ஓகேவா, இந்த growth நம்ம என்ன சொல்லலாம், sigmoid growth, or also will be getting the S shaped curve. ஓகேவா, then இதுக்கு formula என்ன, what was the formula for this geometric growth? ஓகேவா, so அங்க என்ன பார்த்தோம், LT equal to L0 plus RT ன்னு பார்த்தோம். இங்க exponential growth இருக்குன்னா we are going to use the E students. Okay, W1 equal to W0 E powerல RT. Okay, அப்ப W1 னா என்னது, final weight ஆ இருக்கலாம், height ஆ இருக்கலாம், number ஆ இருக்கலாம். அங்க என்னது, length மட்டும்தான். ஓகே, இங்க weight ஆ இருக்கலாம், height ஆ இருக்கலாம், number ஆ இருக்கலாம். And W0 னா என்னது, இனிஷியலா இருக்கிற வெயிட்டோ ஹைட்டோ நம்பரோ. ஓகேவா, ரைட். ஆர் வந்து growth rate, டி வந்து என்ன டைம், அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு இ தான் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை இ? இஸ் நத்திங் பட் பேஸ் ஆஃப் த நேச்சுரல் லாகரிதம். ஓகேவா, ரைட்டு. தென் இது என்சிஆர்ல கொடுத்துருக்க இன்னொரு டயக்ராம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஜைகோட், ஜைகோட்ல இருக்க எல்லா செல்லுமே டிவைட் ஆகுமா? ஓகேவா, ஸோ ஜைகோட் பாருங்க, ஒரு ஜைகோட் வந்து டிவைட் ஆகுது, தென் ஃபாதரா நமக்கு எம்ப்ரியோ கிடைக்கும். ஸோ அப்போ எம்ப்ரியோல இருக்க எல்லா செல்ஸுமே என்ன ஆகிட்டே இருக்கு, டிவைட் ஆயிருக்கு. அப்போ இனிஷியல்ல they are going to show the geometric phase. ஓகேவா, என்னது, இனிஷியல்ல எல்லா செல்ஸுமே டிவைட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இனிஷியல்ல they are showing the geometric phase. தென் லேட்டர்ல பாருங்களேன், நமக்கு மெஸ்டமேட்டிக் ரீஜன்ல மட்டும் growth இருக்கும், ரிமைனிங் ரீஜன்ல என்ன இருக்காது, growth இருக்காது. அப்போ லேட்டர்ல they will be showing the arithmetic phase. ஓகேவா, சிலருக்கு மட்டும் டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும், சிலருக்கு வந்து டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்காது. ஓகே, ஃபைன். ஸோ ஏதாவது டவுட் இருக்கா growth ரேட்ல? ஓகே, ஸோ we have studied arithmetic growth and geometric growth. ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் தேர் எனி டவுட்? ப்ளீஸ் ரெஸ்பாண்ட், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, அப்போதான் யார் இருக்கீங்கன்னா எனக்கு தெரியும். யூசப் அன்சாரி, ரவி தேஜா, நாராயணன், மகேந்திரன், சங்கர், வர்ஷா, நிரஞ்சனி, சந்தியா, சுபாஷினி, செல்வகுமார் இருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஸோ நம்மளோட Xylem Coimbatore கேம்பஸ்ல we are having the repeater program. அது என்னன்னா மாரா ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் NEET 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ யூ கேன் ஜாயின் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை we are having the n number of advantages உங்களுக்கு இருக்கு. ஸோ வில் பி கெட்டிங் ample of time to prepare also. சரியா? ஸோ kindly join this program. ஓகே, இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கிளாஸ்ல நான் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஓகே, யூ கேன் மீட் மீ, ரைட்? ஓகே, ஸோ அப்போ நம்ம arithmetic growth முடிச்சாச்சு, geometry growth முடிச்சாச்சு. தென் நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் growth. ஓகேவா, ஸோ நமக்கு ரெண்டு growth இருக்கு, ஒன்று வந்து absolute growth, இன்னொன்று relative growth. ஓகே, வாட் இஸ் மீன் பை absolute growth rate? absolute growth rateனா என்னன்னா ஒரு பர்டிகுலர் யூனிட் ஆஃப் டைம்ல எவ்வளோ growth நடக்குது. லெட் அஸ் கன்சிடர், என் கையில ஒரு லீஃப் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த லீஃப் இன்னைக்கு நான் ஒரு சர்ஃபேஸ் ஏரியா மெஷர் பண்றேன். ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த ஒரு நாளில் மட்டும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதுதான் அப்சல்யூட் growth. ஓகே, இல்லைனா நான் வீக்லி மெஷர் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வீக்கில் மட்டும் எனக்கு எவ்வளோ growth ஆயிருக்கு, விச் இஸ் நோன் அஸ் அப்சல்யூட் growth. தென் வாட் இஸ் மீன் பை ரிலேட்டிவ் growth? ரிலேட்டிவ் growthனா என்னன்னா, இதை ஒரு காமன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் பேராமீட்டரை நம்ம பார்ப்போம். ஓகேவா, அதாவது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ரைட்? ஸோ இப்போ பாருங்க, அப்சல்யூட் growthனா என்னது, அந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் நடக்குது. வேற ரிலேட்டிவ்னா என்ன பண்ண போறோம், இனிஷியலையும் ஃபைனல் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ நம்ம என்சிஆர்டியில் ஓகே சந்தியா, ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன்.
ஓகேவா. ஸோ நம்ம என்சிஆர்டில் 2 லீஃப் கொடுத்துருக்காங்க, லீஃப் 1 அண்ட் லீஃப் 2. ஓகேவா. ஸோ அப்போ லீஃப் 1ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 5 சென்டிமீட்டர் இருந்திருக்கு, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்திருக்கு. ஓகே. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 வீக் எடுத்துக்கலாம். ஒரு 1 வீக்ல அகைன் ஒரு 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ அகைன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த 1 வீக்ல இன்க்ரீஸ் ஆனதா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்சல்யூட் growth ரேட். ஓகே. அப்போ அப்சல்யூட் growth ரேட் நம்ம பார்க்கலாமா. அப்போ நமக்கு ஃபைனல் இனிஷியல், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், அந்த ஒரு வீக்ல மட்டும் என்ன இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைன். ஓகே. அப்படியே லீஃப் பிக்கு வாங்க, லீஃப் 2க்கு வாங்க. ஸோ இனிஷியலா 50 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருந்திருக்கு. அண்ட் 1 வீக் டியூரேஷன்ல வந்து பாருங்க, 1 வீக் டியூரேஷன்ல இது 55 சென்டிமீட்டருக்கு தான் போயிருக்கு. ஓகேவா. அப்போ வெறும் 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அப்சல்யூட் growth பார்க்கலாமா. So 55 minus 50 அப்போ will be getting the 5 centimeter square. அவ்வளோதான். ஓகே. என்னது 5 centimeter square. So then அப்போ ரிலேட்டிவ் ப்ராப்ளம் ரெண்டுலையுமே பாருங்க அப்சல்யூட் growth is same. ரெண்டுலையுமே என்னது அப்சல்யூட் growth same. பிகாஸ் ரெண்டுலையுமே 5 centimeter square தான் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Then what about the relative growth? ரிலேட்டிவ் growthல என்ன பார்க்கலாமா. ஸோ அப்போ பாருங்க ரிலேட்டிவ் growthோட ஃபார்முலா என்னன்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் into 100. இது போட்டாலே you'll be getting the answer. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க ரிலேட்டிவ் growthல லீஃப் 1க்கு ஃபைனல் எவ்வளோ, 10 மைனஸ் 5, நமக்கு என்ன கிடைக்கும், 5 டிவைடட் பை இனிஷியல் எவ்வளோ, 5. அப்போ 5/5 into 100. அப்போ எனக்கு என்ன இருக்கு, 100% வந்து இனிஷியலா இருக்கும்போது கூட பார்க்கும்போது எனக்கு 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்ததே 5 தான், அகைன் 5 இன்க்ரீஸ் ஆகுனா அப்படியே டபுள் ஆயிருக்குல்ல. அப்போ 100 இருந்ததுன்னா அகைன் இது டபுள் ஆனதுனால 200 ஆயிருக்கு. ஸோ அதான் என்ன சொல்றோம், ரிலேட்டிவ் growth is 100% in case of first leafல. Then move to the leaf 2க்கு போலாமா. அப்போ ஃபார்முலா என்ன, ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை இனிஷியல் into 100. ஓகேவா. இப்போ ஃபைனல் எவ்வளோ, 55, இனிஷியல் எவ்வளோ 50. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 டிவைடட் பை இனிஷியல் இல்லையா 50, அதான் 5/50 into 100. அப்போ எனக்கு வெறும் 10% மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிலேட்டிவ் growth in case of leaf 2ல. அப்போ யாருக்கு ரிலேட்டிவ் growth அதிகம். ஸோ லீஃப் A is going to show the high relative growth when compared to the leaf 2. ஓகேவா. ஏன்னா லீஃப் ஏல வந்து எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி 5 தான் இருந்தது, ஆனால் கம்ப்ளீட்டாக இன்னொரு 5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற லீஃப் 2ல பாருங்க இனிஷியலா 50 இருந்தது. ஓகேவா. இனிஷியலா 50 இருந்தது, அகைன் 1 வீக் அப்புறம் என்ன தான் இருக்கு, 55 தான் இருக்கு. அப்போ வெறும் 10% தான் மட்டும் தான் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 லீஃப் இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்ல, ஆப்ஷன் ஏ லீஃப் ஏ அண்ட் லீஃப் பி இஸ் கோயிங் டு ஹேவ் த என்ன சொல்லலாம், சேம் அப்சல்யூட் growth ரேட். ஆப்ஷன் பியில் லீஃப் ஏ இஸ் கோயிங் டு ஷோ த மோர் ரிலேட்டிவ் growth when compared to the leaf B. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு ஃபைனலாக நமக்கு அவுட்புட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால எந்த ஆப்ஷன்னு செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா. ரைட். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ பாருங்க கண்டிஷன்ஸ் ஃபார் growth. கண்டிஷன் ஃபார் growth என்னென்ன வேணும் பாருங்க. ஸோ வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ். என்னென்ன, வாட்டர், ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரியன்ஸ் இதெல்லாமே நமக்கு வேணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டர். ஸோ வாட்டர் நமக்கு தெரியல, எல்லா செல்ஸ்குள்ளேயும் வாட்டர் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு கிவ் த டர்ஜிடிட்டி. ஓகே. ஸோ தென் வாட்டரோட பிளான்ட்டோட ஸ்டேட்டஸை எதை பொறுத்து தான் இருக்க போகுது, வாட்டர் ஸ்டேட்டஸை பொறுத்து தான் இருக்க போகுது. அண்ட் இந்த வாட்டர் தான் என்ன ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டீஸ்க்கு இதுதான் ஒரு மீடியமாகவே ஆக்ட் ஆக போகுது. லெட் அஸ் கன்சிடர் ஒரு சைட்டோபிளாசம் எடுத்துட்டா கூட மோஸ்ட்லி எதால மேடப் ஆயிருக்கும், வாட்டரால தான் மேடப் ஆயிருக்கும். ஸோ அதான் என்ன சொல்றாங்க, இன்டெரக்டா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ மீடியம் ஃபார் என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி. ஓகேவா. டர்ஜிடிட்டி பிளான்ட்டோட ஓவரால் growth அண்ட் டெவலப்மெண்ட்டே எது கூட லிங்க் ஆயிருக்கு, வாட்டரோட ஸ்டேட்டஸ் பொறுத்து தான். அண்ட் இந்த வாட்டர் தான் என்ன ஆக்ட் ஆக போகுது, இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ medium for the enzymatic activities. Okay, right. Then oxygen இருக்கு, oxygen is going to provide the metabolic energy. Okay, plant ஓட growth க்கு தேவையான metabolic energy எல்லாம் யார் கொடுக்க போறோம், oxygen. And then we are having the nutrients, அதாவது macronutrients, micronutrients இவங்கள எதோட growth helpful இருப்பாங்க, they will be helpful in the synthesis of protoplasm and they are also going to act as a source of energy. பாருங்க, synthesis of protoplasm and source of energy. ஆக்சிஜன் ஒன்னே ஒன்று தான், ஆக்சிஜன் ஒன்னே ஒன்று என்னது, சோர்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் எனர்ஜி, அவ்வளோதான் ஆக்சிஜன். ஓகே. வேரஸ் இந்த மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன பண்ண போகுது, இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ஃபுல் இன் த சிந்தசிஸ் ஆஃப் புரோட்டோபிளாசம் அண்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆக்ட் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் ஸோ பாருங்க, நமக்கு ஆப்டிமம் டெம்பரேச்சர் வேணும். ஓகே. என்வரான்மெண்டல் சிக்னல்ஸ் லைக் லைட்டு, கிராவிட்டி, ஸோ இவங்களுமே என்ன பண்ண போகிறாங்க, பிளான்ட் க்ரோத் ஸ்டேஜஸில் என்ன பண்ண போகிறாங்க, தே ஆர் கோயிங் டு ஆல்சோ அஃபெக்ட். ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன் ஃபார் க்ரோத். Okay, Narayanan, thank you. Okay, clear la, fine. Okay.
Next, moving to the differentiation. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம்? Development is a summation of two different processes சொன்ன என்னென்னது? Growth and differentiation. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே growth தான். ஓகே, growth ஓட definition பார்த்தோம், growth is measurable னு பார்த்தோம், ரைட் இல்லையா? Phases of growth பார்த்தோம். Then எப்படி growthல ரெண்டு ரேட் இருக்கு? ஓகே, arithmetic growth rate, geometric growth rate and absolute growth rate, relative growth rate. And last நம்ம என்ன பார்த்தோம்? Conditions for growth. So இதெல்லாமே என்னது? இதெல்லாமே related to growth தான். ஓகேவா? So now we are moving to the differentiation. ஓகேவா? முன்னாடியே இருந்தே நான் சொல்லிட்டே வரேன், differentiation குள்ள போனா செல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? மெச்சூர் ஆயிடும். So let's see how they are going to become mature. பார்க்கலாமா அது எப்படின்னு? Fine. So பாருங்க, differentiation. So first நமக்கு என்ன இருக்கும்? நம்மளோட meristematic region குள்ள யார் இருப்பா? meristematic cells இருக்குமா? Okay, they will be undergoing the process called என்ன சொன்ன? Differentiation. அப்ப differentiation போகும்போது the meristematic cells லாம் என்ன ஆக போகுது? It is going to become the permanent cell ஆவோ mature cell ஆவோ மாறுது. ஓகே, அப்போ இந்த differentiation குள்ள போகும்போது என்ன சார் நடக்கும்? என்ன நடக்கும்னா அவங்களோட சைஸ் ஓரளவுக்கு செட் ஆயிடும். ஓகே, அவ்வளவுதான், மேக்ஸிமம் சைஸ் அட்டைன் ஆயிடுவாங்க. and they will be getting particular ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? then further அவங்க வந்து என்ன ஆக மாட்டாங்க? so further they won't show any further increase in the size. ஓகேவா? so அப்ப differentiationக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? நம்மளோட parenchyma, collenchyma, tracheids, vessels, these are the examples for differentiated tissues. Questionல கேக்குறது இதுதான். ஓகேவா? what are the examples for differentiated tissues க்கு எக்ஸாம்பிள் என்ன? redifferentiated tissues க்கு எக்ஸாம்பிள் என்ன? dedifferentiated tissues க்கு எக்ஸாம்பிள் என்ன? இதுதான் நமக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. ஓகேவா? சோ அப்போ ஒரு meristematic cells வந்து differentiation குள்ள போனா அது என்னவா மாறிடும்? permanent cell ஆவே மாறிடும். further என்ன பண்றாங்க? they are going to lose their capacity to divide. meristematic இருக்கும்போது dividing capacity இருக்கும். so இங்க mature ஆனதால they are going to divide the capacity. ஓகேவா? they are going to lose the capacity to divide. okay, அப்போ root apical meristem, shoot apical meristem, நம்ம cambiumலாம் இருக்கும் இல்லையா? so உங்கெல்லாம் என்னது? meristematic cells. அப்போ இவங்க என்ன பண்ண போறாங்க? they are undergoing the differentiation. differentiation போகும்போது என்ன ஆயிடும்? they become the mature cell. okay, அதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? they are going to attain the specificity with respect to ஒரு ஸ்ட்ரக்சரும் கிடைச்சிரும், ஒரு ஃபங்க்ஷனும் கிடைச்சிரும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? differentiation அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாருங்க, these cells will undergo few major structural changes. ஓகே, முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனல் வைஸாகவும் ஸ்பெசிஃபிசிட்டி அடைவாங்க, ஸ்ட்ரக்சர் வைஸாகவும் ஸ்பெசிஃபிசிட்டி அடைவாங்க. ரைட்டா? ஸோ ஸ்ட்ரக்சர்ல என்ன சொல்றாங்கன்னா ஃபர்தரா செல் வால், புரோட்டோபிளாசம் எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நடந்து நின்றுடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டிஃபரன்ஷியேட்டட் தான் என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளோட ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் இது. ஸோ இங்க பாருங்க, என்ன அது? they are going to lose their protoplasm. அப்போ டிவைட் கெப்பாசிட்டி இருக்குமா? இருக்காது. பிகாஸ் ஏன் புரோட்டோபிளாசம் லாஸ் ஆகுதுன்னா இங்க இன்னர் டு த பிரைமரி செல் வால் நமக்கு என்ன போகுது? லிக்னின் டெபாசிஷன் ஆகும். அப்போ லிக்னின் டெபாசிஷன் ஆனா என்ன ஆகாது? இட் இஸ் வாட்டர் வந்து இம்பர்மிலா இருக்கும் இந்த லிக்னின். அப்போ ஃபர்தரா வாட்டர் உள்ள போகாது. இப்போ அல்டிமேட்லி they are going to lose their protoplasm. ஓகேவா? அல்டிமேட்டா அந்த ட்ரக்கியரி எலிமெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி என்ன ஆயிடுது? they will become dead. அவ்வளவுதான். ஓகேவா? so this process known as differentiation. புரிஞ்சதா? ஓகே, fine. next moving to the de-differentiation. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி டிஃபரன்ஷியேஷன் குள்ள போயிட்டாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்றாங்க? இவங்களுக்கு டிவைடர் கெப்பாசிட்டி இருக்குமா? இவங்க எல்லாமே ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்? மெச்சூர் செல்ஸ் சொல்லிட்டேன். இவங்களுக்கு டிவைடர் கெப்பாசிட்டி இருக்குமா? no, they are going to lose their capacity dividend சொல்லியாச்சு. so சில கண்டிஷன், ஓகேவா, சில கண்டிஷன்ல என்ன பண்ண போறாங்க? again they are going to regain the capacity divide. அப்போ regain the capacity divideனா அந்த மெச்சூர் செல்ஸ் எல்லாம் பெர்மனன்ட் செல்ஸ்லாம் என்னவா மாறுது? again they are going to become the meristematic cells ஆ மாற போறாங்க. so they are going to regain the capacity to divide. இந்த ஆக்ட தான் நம்ம என்ன சொல்றோம்? de-differentiation. அப்போ இந்த de-differentiation के example यार, ओकेवा, नम्मोड़ा vascular cambium, car cambium, these are the example for de-differentiated tissues. ओकेवा, so let us consider நமக்கு parenchyma இருக்கும். ஓகேவா? so நம்மளோட vascular bundles இருக்கு. let us take these are the vascular bundles. ஓகேவா? so இந்த vascular bundles in between ல என்ன இருக்கும்? நமக்கு சில parenchyma cells இருக்கும், ரைட் இல்லையா? so இந்த இடத்துல யார் இருப்பா? நமக்கு சில parenchyma cells இருக்கும். so அந்த parenchyma cells என்ன பண்ணுவாங்க? they are having the capacity to divide. அவங்க என்னவா மாற போறாங்க? they are going to become the என்னவா மாற போகுது? meristematic cells ஆ மாற போகுது. so அப்போ interfascicular cambium, intrafascicular cambium, so எல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? car cambium ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இங்க என்ன இருந்திருக்கு? ஸோ பிட்வீன் த வாஸ்குலர் பண்டல் இங்க என்ன இருந்திருக்கு? parenchyma இருந்திருக்கு. ஓகே, நிறைய parenchyma இருந்திருக்கு. ஸோ அந்த parenchymaலாம் என்னவா மாறாங்க பாருங்க. அந்த parenchyma எல்லாமே என்னவா மாறப்பாங்க? they all are going to become the cambial tissue. okay, they are all going to become the interfascicular cambium இங்க மாறுவாங்க. ஸோ அப்போ என்ன? அது permanent cell,
மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் மாறுது. ஸோ அப்படி மாறும்போது தான் வில் பி கெட்டிங் திஸ் கார் கேம்பியம் வாஸ்குலர் கேம்பியம். அப்போ எக்ஸாம்பிள் ஃபார் டி டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ்னு கேட்டா வாஸ்குலர் கேம்பியம் அண்ட் கார் கேம்பியம். ஓகே, தென் லாஸ்ட் we are having the redifferentiation. Redifferentiation என்னது? ஸோ அகைன் இவங்களுக்கு டிவைட் ஆகிற கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கு. ஸோ அகைன் இவங்க என்ன பண்ண போறாங்க? they are going to lose, அதாவது அகைன் they are going to become the permanent cell. ஓகேவா? அப்ப ரீடிஃபரன்ஷியேஷன்ல எங்க பார்க்கலாம்? எங்கெல்லாம் செகண்டரி growth பிளான்ட்ல நடக்குதோ அந்த எல்லா இடத்துலயும் இந்த ரீடிஃபரன்ஷியேஷன் தான் நடக்குது. ஓகேவா? அப்போ இந்த ரீடிஃபரன்ஷியேஷன் மூலமா கிடைக்கிறது எல்லாமே செகண்டரி பிளான்ட் பாடியா தான் இருப்பாங்க. இப்போ செகண்டரி பிளான்ட் பாடினா யாரு? செகண்டரி xylem, செகண்டரி phloem, செகண்டரி medullary rays, தென் நம்மளோட செகண்டரி கார்டெக்ஸ். ஓகேவா? தீஸ் ஆல் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் ரீடிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ். பாருங்க, செகண்டரி டிஷ்யூஸ் தான் எல்லாமே. செகண்டரி xylem, செகண்டரி phloem, செகண்டரி medullary, செகண்டரி கார்டெக்ஸ். ஓகேவா? தீஸ் ஆல் ஆர் த ப்ராடக்ட் ஆஃப் ரீடிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூ, லிவிங் டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ் தான். எல்லா டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ் கிடையாது. டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூலேயே லிவிங் இருக்கு, டெட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதில் லிவிங்காக இருக்கிறது மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லலாம்? பேரகமா சொல்லலாம். அது என்ன பண்ண போகுது? அண்டர் சர்டன் கண்டிஷன் இது என்ன பண்ணுது? இட் இஸ் கோயிங் டு regain the capacity to divide. என்ன பண்ணுது? It is going to regain the capacity to divide. இதான் என்ன சொல்றேன்? Dedifferentiation. So இந்த dedifferentiation க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? We can see நம்மளோட car cambium, vascular cambium, ஓகேவா? அதான் intervesicular cambium சொல்றாங்க. ஓகேவா? So these are the examples for dedifferentiator. And redifferentiator பாருங்க, இந்த dedifferentiated cells, okay, dedifferentiated cells உங்களுக்கு divide capacity இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க? Lose the capacity to divide. ஓகேவா? அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? எல்லா செகண்டரி டிஷ்யூஸ் பாருங்க. செகண்டரி xylem, செகண்டரி phloem, கார்க், இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ரீடிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ். ஓகேவா? These all are example for redifferentiated tissues. Okay, so அப்போ இதன் மூலமா நமக்கு டிஃபரன்ஷியேஷனா என்ன, டீடிஃபரன்ஷியேஷன் என்ன, ரீடிஃபரன்ஷியேஷன் என்னன்னா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க? டிஃபரன்ஷியேஷன் போதும்னா they are going to become mature cell. ஓகே, ஸோ இந்த மெச்சூர் செல்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? அதாவது இந்த டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? parenchyma, collenchyma, sclerenchyma, tracheids, vessels, these all are examples for differentiated tissues. Okay, so in the cellular differentiated tissues என்ன பண்றாங்க? Again they are going to regain the capacity to divide. Okay வா? regain பண்றாங்க. அப்ப அந்த process என்ன சொல்லலாம்? dedifferentiation. அப்ப கிடைக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவா இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? கார் கேம்பியம், intervesicular cambium, இதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? so these all are examples for dedifferentiated tissues. Okay, right. Then again dedifferentiated இருக்கிறவங்க எல்லாமே மெரிஸ்டமேட்டிக்கா இருப்பாங்களா இல்ல பெர்மனன்ட்டா இருப்பாங்களா? சம்டைம்ஸ் இப்படி கூட கேட்கலாம். ஸோ dedifferentiation மூலமா ப்ரொடியூஸ் ஆன எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, மெரிஸ்டமேட்டிக்கா தான் இருப்பாங்க. ஓகேவா? ரைட். இந்த dedifferentiated tissues எல்லாமே மெரிஸ்டமேட்டிக் இல்லையா? ஸோ again they are going to lose their capacity. Again they are going to lose their capacity to divide. So again என்னவா மாற போறாங்க? They are going to become the mature tissue or permanent cell ஆவோ மாற போறாங்க. Okay, right. So at the end we are going to get the secondary tissues. These are the product of redifferentiation. Secondary xylem, secondary phloem, secondary cortex, secondary medullary rays, and carp. These are the example for redifferentiation. Okay, right? Fine. Super students, very good. Okay, so then further moving to the development. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஆர்கானிசமோட லைஃப் சைக்கிளில் சில சேஞ்சஸ் மட்டும் எப்படி நடக்க போகுது? ஒரு பர்டிகுலர் ஆர்டர்ல நடக்க போகுது. ஓகே, எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சீடை சாயில்ல பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீட் ஜெர்மினேஷன்ல இருந்து லாஸ்டா ஏஜிங் செனசன்ஸ் போற வரைக்கும் நடக்க போற எல்லா ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? we are calling it as a development. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, இந்த டெவலப்மெண்ட் ஒரு சின்ன டிஷ்யூவா இருக்கட்டும், ஒரு செல்லா இருக்கட்டும், ஒரு ஆர்கனலா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாமா? ஸோ இங்கே நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு செல் இதெல்லாம் காட்டுது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, we are having the meristematic cell. ஓகே, ஒரு meristematic செல் இருக்கு. ஓகே, இது என்ன போகுது? டிவைட் ஆகுமா? ஓகே, ஸோ டிவைட் ஆகுது. ஸோ அவுட் ஆஃப் டிவைட் ஆகும்போது 2/1 டிவைடிங் கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அகைன் இது என்ன ஆகுது? இந்த மாதிரி மெரிஸ்டமேட்டிக் செல்லாம் மாறலாம். இது இப்படி இருக்கட்டும். ஓகே, தென் இன்னொன்னு பாருங்க, எலாங்கேஷன் ஃபேஸ் போகுது. எலாங்கேஷன் ஃபேஸ் போனா என்ன ஆகும்? செல் வந்து என்லார்ஜ் ஆகும், ரைட்? தென் மெச்சுரேஷன் போகும்போது நமக்கு உள்ள வால்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், ஃபர்தர் டிவைட் ஆக கெப்பாசிட்டி எல்லாமே போயிடும். தென் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் செல் become mature cell, and again இது என்ன பண்ணுது? undergoing the aging. ஓகேவா? senescence is nothing but aging.
ஏஜிங் ஆனதுக்கப்புறம் அந்த செல்லாம் என்ன ஆகிடும், ஃபர்தராக டெட் ஆகிடும். ஓகேவா? அப்போது ஒரு செல் எடுத்துட்டா கூட என்ன காட்டுது, நிறைய சேஞ்சஸ் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், டெவலப்மெண்ட். ஓகே, இது ரெஸ்பெக்ட் டு ஒரு சிங்கிள் செல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு டிஷ்யூவும் காட்டும், ஒரு ஆர்கனும் காட்டும். ஓகேவா? ஸோ இதான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ், டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு த பிளாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா என்ன? ஓகே வர்ஷா, தேங்க்யூ. ஓகே, கிளியர் தானே? ஓகே, பிளாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ பிளான்ட் வந்து என்ன பண்ண போகுது, அக்கார்டிங் டு என்வரான்மெண்டல் சேஞ்சஸ், ஓகேவா, அக்கார்டிங் டு என்வரான்மெண்டல் ரெஸ்பான்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, they are going to follow the different pathways. ஓகேவா, அதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிளாஸ்டிசிட்டி. இந்த பிளாஸ்டிசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னன்னா ஹெட்டரோஃபிலி. ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு என்வரான்மெண்டல் சேஞ்சஸை பொறுத்து plant they are going to follow the different metabolic pathway. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிளாஸ்டிசிட்டி. ஓகேவா, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதான் நம்ம என்ன, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது, ஹெட்டரோஃபிலி. ஹெட்டரோ மீன்ஸ் என்ன, டிஃப்ரெண்ட். ஃபில்னா என்னது, லீஃப். அப்போது plants they are going to produce a different kind of leaves எதை பொறுத்து, according to the environment. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஹெட்டரோஃபிலி எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம், காட்டன், கொரியாண்டர், larkspur, buttercup, இது எல்லாத்துலையும் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணலாம், we can observe this heterophyly. let's see. ஸோ பாருங்க, ஸோ இங்கே டெவலப்மெண்ட்டாக ஹெட்ரோஃபிலி பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் லாக்ஸ்பர்ல பாருங்க, ஜுவனைலாக இருக்கும்போது, குட்டியாக இருக்கும்போது லீஃப் பாருங்க ஒரு ஃபுல் லீஃபாக இருக்கு. வேற அடல்ட் ஆனதுக்கப்புறம் பாருங்க லீஃப் ஒரு காம்பவுண்ட் லீஃப் மாதிரி மாறுது. ஓகே, ஸோ அப்போ இது அக்கார்டிங் டு டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை பொறுத்து என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் லீவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி எங்கே பார்க்கணும்னா காட்டன், கொரியாண்டர் அண்ட் லார்க்ஸ்பர், இவங்க 3 பேர் என்ன காட்டுவாங்கன்னா they will be showing the developmental heterophyly. எது டெவலப்மெண்டல்னா என்னது, அக்கார்டிங் டு லைஃப் ஸ்டேஜஸை பொறுத்து they will be forming the different kind of leaves. ஓகே, இது என்னது developmental heterophyly. and what about the buttercup? பட்டர்கப் என்ன காட்டும், அப்போ பட்டர்கப் இஸ் கோயிங் டு ஷோ த என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. பட்டர்கப் மட்டும் என்ன காட்ட போகுது, என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலி காட்ட போகுது. அப்போ என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலினா என்ன, ஸோ பாருங்க, ஸோ இந்த பட்டர்கப் வந்து ஒரு அக்வாட்டிக் பிளான்ட் தான். ஓகே, வாட்டருக்குள்ளேயும் இருக்கும், வாட்டருக்கு மேலேயும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ வாட்டருக்குள்ளே இருக்கும்போது லீவ்ஸ் எல்லாம் டியர் ஆகிடலையா, அதுக்காக அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஃபிலமெண்டஸ் லீஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, வேற வாட்டருக்கு மேலே இருக்கும்போது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த லீஃப் வந்து டியர் ஆகாது இல்லையா. ஸோ அப்போ வாட்டருக்கு மேலே டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்ல இது ஒரு மாதிரி லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அக்கார்டிங் டு த என்விரான்மெண்ட் என்ன பண்ணுது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீஃப் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, பட்டர் கப். அப்போ பட்டர் என்விரான்மெண்டல் ஹெட்ரோஃபிலிக்கு we are having ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், தட் இஸ் பட்டர் கப். ரிமைனிங் 3 பேர் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பர், இவங்க 3 பேருமே these 3 are example for developmental heterophyly. ஓகேவா, ஸோ அதான் இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் கோ த்ரூ தி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ பாருங்க, அக்கார்டிங் டு த ஹேபிட்டை பொறுத்து டிஃப்ரெண்ட் லீஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாரு, பட்டர் கப். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் தான் என்னன்னா ரனன்குலஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரைட். தென் அக்கார்டிங் டு பிளான்ட் ஸ்டேஜஸ், ஓகேவா, ஜூனைலாக இருக்கும் போதும் ஓகேவா மெச்சூராக இருக்கும் போதும் they are going to produce a different kind of leaves. ஓகே, அதான் என்ன சொன்னேன், டெவலப்மெண்டல் ஹெட்ரோஃபிலி. எக்ஸாம்பிள் காட்டன், கொரியாண்டர், லாக்ஸ்பர். இந்த ஹெட்ரோஃபிலி இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகே, ஹெட்ரோஃபிலி எதுக்கு எக்ஸாம்பிள், இட் இஸ் an example for plasticity. ஓகேவா, பிளான்ட் வந்து என்வரான்மெண்டல் சேஞ்சஸ் ஆர் என்வரான்மெண்டல் ரெஸ்பான்ஸை பொறுத்து they are going to follow the different pathway. ஓகேவா, and they are going to produce a different kind of structures னு கூட சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதான் நம்ம என்ன சொல்றோம், பிளாஸ்டிசிட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது, இந்த ஹெட்டரோஃபிலி. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, டெவலப்மெண்ட் இஸ் அ சம்மேஷன் ஆஃப் என்னது, 2 டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். ஒன்று வந்து growth, இன்னொன்று டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா, அப்போ இந்த டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இது யாரை பொறுத்து இருக்கு, external factorsையும் டிபெண்ட் பண்ணிருக்கு, internal factorsையும் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் இன்ட்ரென்சிக் ஃபேக்டர், அதாவது இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டர்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓகேவா, ஸோ இந்த இன்ட்ரென்சிக் ஃபேக்டர்லேயே இருக்கு இல்லையா, ஸோ இன்ட்ரா செல்லுலார் ஃபேக்டர். இன்ட்ரா செல்லுனா வித் இந்த செல்லு நியூக்ளியஸ்குள்ள யார் இருக்கா, ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுதான் இன்ட்ரா செல்லுலார் ஃபேக்டர். ஓகே, இன்டர் செல்னா ஒரு செல் டு இன்னொரு செல். ஓகே, நம்ம பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ் எடுத்துக்கலாமே, ஒரு பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுது, அப்போ நிறைய செல்ஸை கிராஸ் பண்ணி போகுது இல்லையா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இன்டர் செல்லுலார். ஓகே, அப்போ இன்டர் செல்லுலார்னா பிஜிஆர். ஓகே, இன்ட்ரா செல்லுலார்னா நான் என்ன சொல்லலாம், இன்ட்ரா செல்லுலார்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் நம்ம சொல்றோம். ஓகேவா, தென் ஓகே, இது எல்லாமே என்னது, இன்டர்னல் ஃபேக்டர். வாட் அபௌட் தி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் யூ கேன் சி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாரு, லைட்டு, டெம்பரேச்சரு, வாட்டரு, ஆக்சிஜன், நியூட்ரண்ட், இவங்களுமே என்ன பண்ணுவாங்க, they can affect the development. ஓகே, அப்போ development is under the influence of, ஓகே, இல்லைன்னா under the control of both internal and
எக்ஸ்டர்னல். இன்டர்னல் என்ன இருக்கு? இன்ட்ரா இருக்கு, இன்டர் இருக்கு. இன்ட்ரானா என்ன சொல்லலாம்? வித்தின் த செல்லுக்குள்ள நமக்கு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்ட்ரா. வேற இன்டர்னா என்ன சொல்லலாம்? பிளான்டோட ஒரு பார்ட் டு இன்னொரு பார்ட் யார் போவா? பிளான்ட் க்ரோத் ஹார்மோன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ அது எங்கே வரும்? இன்டருக்கு வரும். ஓகே. எக்ஸ்டர்னல் என்னது? லைட்டு, டெம்பரேச்சரு, வாட்டர், ஆக்சிஜன், இது எல்லாமே எங்கே வருவாங்க? நியூட்ரியன்ஸ், they all will comes under the external factors. Okay. Then we are moving to the plant growth regulators. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? So is there any doubt up to here students? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா நம்ம டெவலப்மெண்ட். ஓகே, அந்த டெவலப்மெண்ட்டுக்குள்ள தான் என்னது? growthம் டிஃபரன்ஷியேஷனும் பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இது ஒரு பார்ட். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது இன்னொரு பார்ட், அதாவது plant growth regulators. ஏதாவது டவுட் இருக்கா? வர்ஷா, நாராயணன், சந்தியா, ரவிதேஜா, யூசப் அன்சாரி, மகேந்திரன், சங்கர், நிரஞ்சனி, சுபாஷினி, அபி, மகாலட்சுமி, எல்லாம் இருக்கீங்களா? ஸோ இந்த கிளாஸ் முடிஞ்சதும் இதோட நோட்ஸை நான் வாட்ஸ்அப் கமெண்ட்டில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, யூ கேன் கெட் தீஸ் நோட்ஸ் ஓவர் தேர். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் இன்னும் யார் லைக் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. ஓகே, ஃபைன். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் நம்ம எங்கே என்ட்ரு ஆக போகிறோம்? we are going to enter into the plant growth regulators. அது பேர்லேயே இருக்குது. அவங்க வந்து பிளான்ட்டோட க்ரோத்தை என்ன பண்ண போகிறாங்களா? நம்மளோட ஃபேனோட ரெகுலேட்டர் மாதிரி அவங்களும் ரெகுலேட் பண்ண போகிறாங்க. ஓகே, சிலர் வந்து என்ன பண்ணலாம்? பிளான்ட் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணலாம். சிலர் என்ன பண்ண போகிறாங்க? அந்த க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுறாங்க. அப்போது பாசிட்டிவ் ரோலும் நடக்குது, நெகட்டிவ் ரோலும் நடக்குது. ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். ஓகேவா? ஸோ அப்போ பார்க்கலாமா? ஸோ பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்னா எப்படி இருப்பாங்க? இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? பிளான்ட் ஹார்மோன்ஸ் இல்லைனா ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், தீஸ் ஆர் ஸ்மால் கெமிக்கல்ஸ் அண்ட் சிம்பிள் மாலிகூல்ஸ், பட் they belongs to different chemical groups. அதான் என்ன சொல்றாங்க? they belongs to diverse chemical composition. ஓகேவா? ஸோ இதுல சிலர் பாருங்க indole components இருக்காங்க. ஓகே, indole 3 acidic acid, indole 3 butyric acid. ஓகேவா? Auxins சொல்றாங்க. then adenine derivative யாரு? N6 furfural aminopurine, that is கைனட்டன். இது யாரு? சைட்டோகைனின். ஓகேவா? தென் டெரிவேட்டிவ் ஆஃப் carotenoid யாரு? நம்மளோட அப்சிசிக் ஆசிட். அண்ட் டெர்பின் டெரிவேட்டிவ் ஜிபலிக் ஆசிட். லாஸ்டா we are having the gaseous hormone, that is ethylene. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லலாம்? இவங்க எல்லாமே ஒரு சிம்பிள் மாலிகூல்ஸ் தான். ஓகே, பட் அவங்க என்ன எதை பிலாங் பண்ணியிருக்காங்க? they all belongs to different chemical groups. அதான் என்ன சொல்றாங்க? diverse chemical composition. ஓகே, ஸோ இந்த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அவங்களோட ஃபங்க்ஷனை பொறுத்து, ஓகே, அவங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து நம்ம ரெண்டா கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் them they are going to promote. அவங்கெல்லாம் எங்கே வைக்கலாம்? we are going to keep them under the plant growth promoters. ஓகே, சிலர் என்ன பண்ண போறாங்க? பிளான்ட் க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ண போறாங்க. ஓகே, அவங்கெல்லாம் எங்கே வைக்க போறோம்? பிளான்ட் க்ரோத் inhibitors. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ்லாம் என்னென்ன வேலை பண்ணுவாங்க? ஓகே, ஸோ க்ரோத் ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டி, செல் டிவிஷனு, செல் என்லார்ஜ்மெண்ட்டு, தென் பேட்டர்ன் ஆஃப் க்ரோத்து, ட்ராஃபிக் க்ரோத்து, ஃப்ரூட்டு, ஃப்ளவரு, சீட் ஃபார்மேஷன், இதெல்லாம் என்னது? பிளான்ட்டோட க்ரோத் என்ன பண்ணிட்டு இருக்கு? ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்போ இதெல்லாம் யார் பண்றாங்களோ அவங்க நம்ம என்ன சொல்றோம்? பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர். இதுக்கு யார் எக்ஸாம்பிள்? Auxins, Cytokinins, gibberellins, these all will comes under the plant growth promoters. Okay, but growth inhibitors kile yaar vekkala? So growth inhibitors enna panna poraanga? They are going to inhibit the plant growth. avanga enna cause pannanga paarenga? They are going to cause the dormancy and abscission. Abscission na onnu illa, leaf fall, fruit எல்லாம் fall ஆகுதுல பிளான்ட்ல இருந்து. இது நல்லதா? இது கெட்டது இல்லையா? ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம்? அப்சிஷன். இந்த அப்சிஷனும் அண்ட் டார்மன்சி, க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ற ப்ராசஸ் தான் டார்மன்சி. அப்போ இதெல்லாம் பண்றது என்ன? பாசிட்டிவா நெகட்டிவ்? அதெல்லாம் நெகட்டிவ் இல்லையா? ஸோ அவங்க தான் நம்ம என்ன சொல்றோம்? க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ். ஓகே, ஸோ இதை காஸ் பண்ண போறது யாரு? அப்சிசிக் ஆசிடும் எத்திலீனும். ஓகே, they will be comes under the inhibitor. ஓகேவா? ஸோ இந்த இன்ஹிபிட்டர் நிறைய வேலை பண்ண போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வருது. ஓகேவா? ஸோ ஏதாவது ஸ்ட்ரெஸ் வரும்போது பிளான்ட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றது கூட இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஓகேவா? these stresses may be biotic stress. ஓகே, ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கனிசமாலேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இன்செக்டாலேயோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்தால் அது பயோட்டிக். வேற ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ், ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ல நம்ம என்ன சொல்லலாம்?
ட்ரவுட் சொல்லலாம், வாட்டர் இல்லாத கண்டிஷன் ட்ரவுட் இல்லையா, அது பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தானே. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த இன்ஹிபிட்டர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க. இன்ஹிபிட்டர்ஸில் யாராக இருக்கான்னு சொன்னேன், abscisic acid and வேற யார் இருக்கா, abscisic acid and we are having the ethylene. ஓகேவா. ஸோ இதுதான் growth promoters and inhibitors. ஸோ ethylene இருக்கு இல்லையா, ஸோ ethylene வந்து ப்ரொமோட்டிங் ஆக்டிவிட்டீஸும் காட்டும், இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டீஸும் காட்டும். பட் மேஜராக அது 80% we can say அது வந்து இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டீஸ் தான் காட்டுறதுனால I'm going to keep it under the inhibitor கீழே வைக்க போகிறேன். ஓகேவா. ஸோ ரைட், தென் மூவிங் டு த டிஸ்கவரி. ஓகேவா. ஸோ மூவிங் டு த டிஸ்கவரி. இப்போ டிஸ்கவரி பார்க்கலாமா. ஸோ 5 ஹார்மோனுமே அவங்க டிஸ்கவர் பண்ணணுன்றதுக்காக பண்ணது கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து அவங்க ஏதோ ஒரு ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக இது டிஸ்கவர் பண்ணதான். அதான் சொல்லியிருப்பாங்க, ஆல் த 5 PGs have been discovered accidentally. ஓகேவா. ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சார்லஸ் டார்வினும் ஃப்ரான்சிஸ் டார்வினும். ஓகேவா. ஸோ இவங்க என்ன பார்த்துருக்காங்க, ஸோ இவங்க கேனரி கிராஸ் எடுத்து பார்த்துருக்கும் போது, ஓகே, இவங்க எதில் எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க, கேனரி கிராஸ். ஓகேவா. ஸோ இந்த பிளான்ட் என்ன காமிச்சிருக்கு, இட் ஹாஸ் ஷோன் த ஃபோட்டோ பீரியடிசம். ஓகே. ஸோ ஒரு சைடு இந்த லைட் வருது, அப்போ அந்த லைட்டை நோக்கி இது என்ன இருக்கு, இட் ஹாஸ் ஃபார்ம் த கர்வேச்சர். ஓகேவா. ஸோ அப்போ எப்படி இது பெண்ட் ஆச்சு அப்படின்னு அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அந்த டிப்பில் என்ன இருந்ததா, ஆக்சின் இருந்ததா. ஸோ இந்த ஆக்சின் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த ஷேடட் ரீஜன் இருக்கு இல்லையா, இந்த சைடு தான் நம்ம லைட் வச்சிருக்கோம், இந்த சைடு தான் நம்ம லைட் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஷேடட் ரீஜன்ல இந்த ஆக்சின் போய் அக்குமுலேட் ஆகி செல் என்லார்ஜ்மெண்ட் காட்டினதுனால இங்க இருக்க செல்ஸ்லாம் பெருசா இருக்கு, இங்க குட்டியா இருக்கு. இப்போ பெருசா இருந்ததுனால இந்த என்ன பண்ணிச்சு, இப்படி ஒரு பெண்டிங் காமிச்சது. இந்த பெண்டிங் எப்படி இருக்கு, டுவர்ட்ஸ் த லைட். ஓகேவா. இப்போ பெண்டிங் டுவர்ட்ஸ் லைட் காமிச்சது யாருன்னா ஆக்சின் தான். ஸோ பாருங்க, இங்கே நம்ம லைட் வைக்கிறோம், இந்த லைட்டு வைக்கும்போது என்ன ஆகுது, ஸோ டுவர்ட்ஸ் த லைட் என்ன ஆகுது, எனக்கு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே டிப்பில் இருக்கதான் ஆக்சின் இருக்கும். ஸோ அது என்ன, அது இந்த இருக்க சைடு இருக்க செல்ஸை மட்டும் என்ன பண்ணுது, என்லார்ஜ் பண்ணுது. ஆனால் இங்கே இருக்க செல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கர்வேச்சர் டுவர்ட்ஸ் த லைட் வந்து ஃபார்ம் ஆகும். தென் லேட்டராக என்ன பண்ணி பார்த்துருக்காங்க பாருங்க, இந்த கோலியாப்டர் டிப்பை கட் பண்ணிட்டா அங்கேருந்து ஆக்சினோட எஃபெக்டையும் நம்ம ரிமூவ் பண்ணலாமா. அப்போ ஏதாவது கர்வேச்சர் காட்டுமா, இங்கே டிப்பில் ஆக்சினே இல்லை, அப்போ கர்வேச்சரே கிடையாது. ஓகேவா. தென் பாருங்க, அண்ட் கம்ப்ளீட்டாக ஒரு ஒப்பைக் பேப்பர் வைக்கிறாங்க. ஓகே, ஒரு ஒப்பைக்காக ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒப்பைக்காக வைக்கும்போது இங்கே நான் இங்கிட்ட தான் லைட் அடித்தாலும் இதுக்குள்ளே லைட்டு போக முடியாது. அப்போ எந்த சைடுமே எனக்கு என்ன ஆகாது, கர்வேச்சர் காட்டாது. அண்ட் இங்கே ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வைக்கிறாங்க. அப்போ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வைக்கும்போது லைட் உள்ளே போகும், லைட் உள்ளே போகும்போது அகைன் இந்த ஷேடட் ரீஜனில் மட்டும் என்ன ஆகும், நம்மளோட ஆக்சிஜன் போய் அக்குமுலேட் ஆகி இட் இஸ் கோயிங் டு ஷோ த பெண்டிங் டுவர்ட்ஸ் த கர்வேச்சர். ஓகேவா. ஸோ இந்த சார்லஸ் டார்வினும் ஃப்ரான்சிஸ் டார்வினும் இதில் ஒர்க் பண்ணாங்க, அதான் கொஸ்டினில் மெயினாக கேட்பாங்க. தி ஒர்க் ஆன் த கேனரி கிராஸ். ஓகே. தென் நெக்ஸ்ட் நம்மளோட ஆக்சிஜன் லேட்டராக யார் ஐசோலேட் பண்ணது, FW வெண்ட். என்ன பிளான்ட்னா கோலியோப்டல் டிப் ஆஃப் ஓட் சீலிங், இதுவும் முக்கியம்தான். ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு ஜிப்ரலின் போகலாம். ஓகே. ஸோ ஜிப்ரலின் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஃபங்கை கால் ஜிப்ரெல்லா ஃபியூசிகோரே. ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு சில ரைஸ் பிளான்ட்ல மட்டும் எக்ஸசிவ் டாலாக காஸ் பண்ணியிருக்கு. அந்த எக்ஸசிவ் டாலாக இருக்க பிளான்ட்டை போய் எடுத்து பார்க்கும்போது இட் வாஸ் அஃபெக்டட் பை அ ஃபங்கை கால் ஜிப்ரெல்லா ஃபியூசிகோரே. ஓகேவா. இது ப்ரொடியூஸ் பண்ணதான் என்னது, ஜிப்ரலின். ஸோ அதனால தான் அந்த ஒரு சில பிளான்ட் மட்டும் என்னாச்சு, எக்ஸசிவாக டால் ஆச்சு. ஸோ அப்போ அதை காஸ் பண்ண டிசீஸ் தான் என்ன சொல்கிறோம், பக்கானே டிசீஸ் இல்லைன்னா ஃபூலிஷ் சீட்லிங் டிசீஸ். பிகாஸ் அந்த பிளான்ட்ல ப்ரொடியூஸ் ஆன எல்லா, என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரைஸ் பிளான்ட்ல இங்கே ப்ரொடியூஸ் ஆன எல்லா இதுலையும் உள்ள சீடில் வெறும் சாஃப்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ சாஃபி சீட்ஸ் மட்டும் தான் இங்கே ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணது யாருன்னா ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட், தட் இஸ் குரோசவா. ஓகேவா. ஸோ பாருங்க, இந்த அஃபெக்ட் ஆன பிளான்ட் மட்டும் எப்படி இருந்தது, எக்ஸசிவ் டாலாக இருந்தது. ஓகே. பட் இதில் எனக்கு என்ன கிடைக்கல, எந்த ஒரு சீட்ஸுமே கிடைக்கல. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பக்கானே டிசீஸ் ஆர் ஃபுல்லிஷ் சீலிங் டிசீஸ் இன் கேஸ் ஆஃப் ரைஸ் இஸ் காஸ்டு பை த ஃபங்கை கால் ஜிப்ரெல்லா ஃபியூசிகோரே. அந்த ஜிப்ரெல்லா ஃபியூசிகோரே ஃபங்கையா பாக்டீரியா அந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா. ரைட். தென் அதுலேருந்து ஐடென்டிஃபை பண்ணால் அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது, ஜிப்ரலிக் ஆசிட். ஃபைன். ஸோ இது அப்படியே ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு ஹார்மோனாக வரிசையாக வரும். இதை முடிச்சுட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஹார்மோன் போகலாம். ஓகே. தென் ஸ்கூக் அண்ட் ஹிஸ் கோவர்க்கர்ஸ் இவங்க என்ன எடுத்திருக்காங்க, டொபாக்கோட கேலஸ். ஓகேவா. டொபாக்கோட ஸ்டெம். ஓகேவா. இன்டர்னோட செக்மெண்ட் ஆஃப் த டொபாக்கோ. ஓகேவா. ஸ்டெம்மை எடுத்து, ஓகேவா. ஸோ அதுலேருந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, கேலஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கேலஸ் தெரியுங்களா, இஸ் அ மாஸ் ஆஃப் அன்டிஃபரன்ஷியேட்டட் டிஷ்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேலஸ். ஓகே. இந்த கேலஸ் வந்து என்ன ஆகலை, டிவைடே ஆகலை. ஓகே. இதில் ஆல்ரெடி ஆக்சிஜன் போட்டாச்சு, அப்புறமா இது என்ன ஆகலை, டிவைட் ஆகலை. அதுக்கப்புறம் இது எப்போ தான் டிவைட் ஆச்சு, எப்போ தான் அது டிவைட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூஸ். ஓகேவா. தென் ஈஸ்ட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட்,
கோகனட் மில்க் ஆர் டிஎன்ஏ ஓகேவா இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கேலஸ் என்னாச்சு எனக்கு ஃபர்தராக டிவைட் ஆச்சு ஓகேவா அப்போ இவங்கெல்லாம் என்ன இதுக்குள்ள ஏதோ ஒரு ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கு ஸோ லேட்டராக அந்த ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வேற யாரும் இல்லை சைட்டோகைனின்ஸ் ஓகேவா அதுதான் கண்டுபிடிச்சாங்க ஓகேவா லேட்டர் இட் வாஸ் ஐடென்டிஃபைட் as a crystallized okay cytokinesis okay promoting active substance which is known as kinetin ஓகேவா kinetin யார் எடுத்தானா நம்மளோட மில்லர் எட்டால் ஓகேவா ஸோ மில்லர் எட்டால் தான் யார் டிஸ்கவர் பண்ணா kinetin டிஸ்கவர் பண்ணாங்க ஸோ which is going to cause a cytokinesis cytokinesisனா என்னது cytoplasmic division காஸ் பண்ணுது ஓகேவா ஸோ அதான் முன்னாடி முதல்ல ஒரு திரும்ப சொல்றேன் ஸ்கூக் அண்ட் இஸ் கோவர்க்கர் என்ன சொல்லியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க டொபக்கோட இன்டர்னோட ஸ்டெம் எல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க ஸோ அதுல இருந்து கேலஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த கேலஸ் வந்து டிவைடே ஆகல ஈவன் தான் அதில் ஆக்சின் ஆட் பண்ணாலும் இது டிவைட் ஆகல இது எப்போதான் டிவைட் ஆச்சு ஸோ எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஓகே கோகனட் மில்க் ஆர் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணக்கு அப்புறம் தான் இது டிவைட் ஆச்சு ஓகேவா இதெல்லாம் யார் இருக்கா நம்மளோட சைட்டோகைனின் இருக்கு அந்த சைட்டோகைனின் தான் என்ன பண்ணிருக்கு சைட்டோகைனசிஸ் காமிச்சிருக்கு அதாவது செல் டிவிஷன் காமிச்சிருக்கு ஸோ லேட்டரா இதை நமக்கு லேப்லயும் ப்ரொடியூஸ் பண்ணது யாரு மில்லர் எட்டா ஸோ இது லேப்ல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுனால சிந்தட்டிக் சைட்டோகைனின் இட் இஸ் kinetin அப்படின்னு சொல்றாங்க next we are having the abscisic acid ஓகேவா ஸோ பாருங்க during mid 1960sல ஸோ 3 இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ் ஓகேவா என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அதோட ஆக்டிவிட்டியை பொறுத்து growth இன்ஹிபிட் பண்ணதுனால இன்ஹிபிட்டர் பி அப்சஷன் காமிச்சதுனால அப்சஷன் 2 டார்மென்சி காமிச்சதுனால டார்மின் அப்படின்னு வேற வேற பேர்லாம் வச்சிருக்காங்க பட் லேட்டரா பார்க்கும்போது அது எல்லாமே எப்படி இருந்திருக்குன்னா எல்லாமே கெமிக்கலா எப்படி இருந்திருக்கு ஐடென்டிக்கலா இருந்திருக்கு அப்ப கெமிக்கலா ஐடென்டிக்கல்னா அது வேற வேற காம்பவுண்டா அப்ப எல்லாமே ஒரே காம்பவுண்டா விச் இஸ் நத்திங் பட் அப்சிசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி நேமிங் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ அப்போ இன்ஹிபிட்டர் பி அப்சிஷன் 2 டார்மின் இது எல்லாமே வேற வேற இல்லை these all are nothing but நம்மளோட abscisic acid and later we are having the HH cousins ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ripened ஆரஞ்சு கிட்ட unripened banana வச்சிருக்காங்க ஓகே ஸோ these are the ripened orange ஓகேவா இதுக்கிட்ட நமக்கு unripened banana அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க ஸோ அப்படி unripened banana பிளேஸ் பண்ணும்போது இதுல இருந்து நமக்கு சில volatile substance எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு which is nothing but ethylene ஸோ அதை என்ன பண்ணுச்சு இந்த unripened bananaவை இது என்ன பண்ணுச்சு இட் இஸ் ripened ஓகேவா ஸோ பாருங்க ஹச்சஸ் கசின் கன்ஃபார்ம் தட் ஏ வாலடைல் சப்ஸ்டன்ஸ் ஓகேவா எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்கு ripened ஆரஞ்சுலேருந்து இது என்ன பண்ணிருக்கு இட்ஸ் ஸ்பீட் அப் த ரைப்பனிங் ஆஃப் unripened bananas ஓகேவா ஸோ லேட்டரா அந்த வாலடைல் சப்ஸ்டன்ஸ் வேற யாரும் இல்லை அதுதான் எத்லீன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ புரிஞ்சதா ஸோ இதெல்லாம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கவரி ஓகே நிரஞ்சனி வர்ஷா ஓகே ஃபைன் 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 ஸோ இந்த டிஸ்கவரியில் ஏதாவது டவுட் இருக்கா இஸ் தேர் எனி டவுட் இன் தீஸ் டிஸ்கவரிஸ் ஏதாவது டவுட் இருக்கா ஓகே ஃபைன் 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 அப்போ நம்ம அடுத்து ஒவ்வொரு ஹார்மோனா அப்படியே போகலாம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சின் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஆக்சின் இருக்கு ஸோ இந்த ஆக்சின் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஐசோலேட் பண்ணா என்சிஆர்டி லைன் அப்படி டைரக்ட் லைன் எதுலேருந்து ஐசோலேட் பண்ணாங்கன்னா இட் வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ஹியூமன் யூரின் ஓகேவா ஸோ இதோட ப்ரிகசர் யாரு ட்ரிப்டோஃபான் விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் அமினோ ஆசிட் ஓகேவா இது என்னது படிச்சிருக்கோம்ல அமினோ ஆசிட்ல ஸோ இதோட ப்ரிகசர் யாரு ட்ரிப்டோஃபான் தான் ஓகே சரி இந்த ஆக்சினை பிளான்ட்டோட எந்தெந்த பிளான்ட் பாட்ல பார்க்கலாம் ஓகே இட் அக்கர்ஸ் இன் எங்க இருக்கும் நம்மளோட ரூட் எபிசஸ் ஷூட் எபிசஸ் இந்த மாதிரி எபிக்சஸ்ல மட்டும் தான் நம்ம யாரை பார்க்க முடியும் இந்த ஆக்சினை பார்க்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ எபிசஸ் ஆஃப் ஷூட் அண்ட் ரூட்ல தான் பார்க்க முடியும் தென் இந்த ஆக்சினை ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம் ஓகேவா பேஸ்ட் ஆன் த சோர்ஸ் நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் ஸோ நேச்சுரலாகவே பிளான்ட்லேருந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை நம்ம லேப்ல சிந்தசிஸ் பண்ணுறோமா அதை பொறுத்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஓகே ஸோ நேச்சுரல்னா என்னது நேச்சுரலாகவே பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும் சிந்தட்டிக்னா என்ன பண்ணுறோம் நம்ம லேப்ல சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்போது இந்த ஐஏஏ ஐபிஏ இதெல்லாமே என்ன இருக்கும் நேச்சுரலாகவே பிளான்ட்லேயே இருக்கும் அப்போ அதெல்லாம் என்ன சொல்லலாம் நேச்சுரல் ஆக்சின் வேற இந்த NAA 2,4-D இதெல்லாமே என்ன பண்ணுறோம் நம்ம லேப்ல சிந்தசிஸ் பண்ணுறோம் அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம் சிந்தட்டிக் ஆக்சின் ஸோ முன்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் இல்லையா ஐசோலேட் பண்ணது யாரு ஓகேவா கேனரி கிராஸ்ல பார்த்தது யாரு சார்லஸ் டார்வின் அண்ட் ஃப்ரான்சிஸ் டார்வின் வேற FW எந்த பிளான்ட் ஓட் சீட்லிங் இது சம்டைம்ஸ் அவினான்னு கூட கேட்பாங்க ஓகேவா கேனரி கிராஸ்ல சார்லஸ் டார்வின் அண்ட் ஃப்ரான்சிஸ் டார்வின் வேற ஓட் சீட்லிங்ல யாரு FW வெண்ட் ஓகேவா அதெல்லாம் பேசிக் ஸ்டோரிஸ் ரிலேட்டட் டு ஆக்சின்
first isolate எங்க isolate பண்ணாங்க human urine இது ஒரு precursor tryptophan இது எங்க பார்க்கலாம் root epistles and shoot epistles okay types okay natural and synthetic natural என்னது IA and IBA வேற synthetic என்னது NA and 2,4-D இது ரெண்டு தான் synthetic ஓகேவா then இத isolate பண்ண Charles Darwin and Francis Darwin இங்க canary grassல வேற SFW வந்துட்டு oats நம்ம sometimes scientific name கூட கொடுத்து கேட்கலாம் that is avinan கூட கொடுத்து கேட்பாங்க then moving to the functions ஓகேவா so நம்ம example stem cuttings example இப்போ rose ஓட stem cutting எடுத்துக்கலாமே so அத ஆக்சின்ல டிப் பண்ணி வச்சோம்னா சீக்கிரம் நமக்கு என்ன ஆகும் ரூட்டிங் எல்லாம் ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ ரூட்டிங் இன் கேஸ் ஆஃப் ஸ்டெம் கட்டிங்ஸ்ல ஃபார்ம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது நம்மளோட ஆக்சின் ஓகேவா அதே மாதிரி தான் இந்த ஆக்சின் யங் பிளான்ட் பார்ட்ல அப்சஷன் இருக்கு இல்லையா அப்சஷனை ப்ரிவென்ட் பண்ணும் யங் பிளான்ட் பார்ட் அப்சஷன் என்னது ஃபாலிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபிளவர்ஸ் லீவ்ஸ் தான் என்ன சொல்றோம் அப்சஷன் அப்போ எங்க இருக்க லீஃப் ஃபிளவர் ஃப்ரூட்லாம் கீழே விழுகணுமா இல்லை பிளான்ட்ல அப்படியே இருக்கணுமா இருக்கணும்ல ஸோ அப்போ அந்த இடத்துல அப்சஷனை ப்ரிவென்ட் பண்ண போறது யாரு நம்மளோட ஆக்சின் தான் எங்க யங் பிளான்ட் பார்ட்ல ஓகேவா ரைட் ஓல்டர் பிளான்ட் பார்ட் ஓகே ரொம்ப பழைய லீஃப் ஃபிளவர் ஃப்ரூட்லாம் பிளான்ட்டுக்கு தேவையா இல்ல கீழே விழுந்துடணும் ஸோ அந்த டைம்ல ஓல்டர் பிளான்ட்ல அப்சஷனை ப்ரொமோட் பண்றது யாரு இந்த ஆக்சின் தான் ஓகேவா ஸோ அப்போ யங்கர் பிளான்ட் பார்ட்ல அப்சஷனை ப்ரிவென்ட் பண்ணுது older plant partல absorption promote பண்ணுது ஓகேவா so it is going to show the flowering in case of pineapple okay so pineapple flowering னு கேட்ட யாரு auxin then அதே மாதிரி parthenocarpy what is mean by parthenocarpy so development of fruit without fertilization அப்ப ultimate அந்த fruit எப்படி இருக்கும் இந்த fruit எப்படி இருக்கும் students it should be a seedless அப்போ seedless fruitsலாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் we can go for this auxin okay so seedless tomato seedless grapes எல்லாம் produce ஆகுது இல்லையா so இதெல்லாம் நம்ம auxin மூலமா கூட நம்ம வர வைக்கலாம் ஓகேவா ரைட் then herbicide யார் யூஸ் பண்றோம் 2,4-D யூஸ் பண்றோம் அப்ப இது என்ன பண்ணோம் டைகாட் வீட்ஸ் மட்டும் இது கொல்லும் எதை மட்டும் கொல்லும் டைகாட்டை மட்டும் தான் கொல்லும் அப்போ நம்ம வீட் ஃப்ரீ லான்ஸ் ஓகே அப்போ வீட் ஃப்ரீ லான்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும் okay அப்ப wheat free lawns லாம் மெயின்टेन பண்ணா we can go for this 2,4-D okay இது என்ன ஆக்ட் ஆகுது herbicide okay so இது யாரை மட்டும் கொல்லுது dicot plant மட்டும் தான் it is going to kill okay வா fine so அப்போ wheat free lawns வேணா we can use this 2,4-D right then இது என்ன பண்ண போகுது further xylem differentiation and cell division இது என்ன பண்ண போகுது promote பண்ண it's going to promote the cell division and it's going to control the xylem differentiation also and முன்னாடி சொன்ன மாதிரி pineapple flowering வேணா we can go for this auxin ஓகேவா ஃபைன் 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 அப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் ரீகலெக்ட் பண்ணலாமா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க இது ரூட்டிங் இன் கேஸ் ஆஃப் எங்க ஸ்டெம் கட்டிங்ஸ்ல ஃபைன் தென் யங் பிளான்ட் பார்ட்ல அப்சஷனை ப்ரிவென்ட் பண்ணும் ஓல்டர் பிளான்ட் பார்ட்ல அப்சஷனை ப்ரொமோட் பண்ணும் தென் ஃப்ளவரிங் இன் கேஸ் ஆஃப் பைனாப்பிள் பார்த்னோகார்பி இன் கேஸ் ஆஃப் டொமேட்டோ then further we are having herbicide 2,4-D என்ன பண்ணும் dicot plant மட்டும் கொல்லும் so அப்போ wheat free lawns வேணா we can go for this 2,4-D right and next control the xylem differentiation and it is going to promote the cell division also okay இதெல்லாம் ஃபங்க்ஷன் இன்னும் மெயினா ஒன்னு வேற இருக்கு ஓகே அத பார்க்கலாம் சோ பாருங்க epical dominance என்ன இருக்கு epical dominance so அப்ப epical dominance இது என்ன பண்ண போகுது ப்ரோமோட் பண்ண அப்ப epical dominance னா என்ன what is mean by epical dominance ஓகேவா சோ அப்ப பாருங்க இதுதான் ஒரு பிளான்ட் ஓகே this is a plant ஓகே சோ இங்க எனக்கு லேட்டரல் நிறைய பட்ஸ் இருக்கு சோ இங்க பட் இருக்கு சோ அதே மாதிரி இங்க எனக்கு பட்ஸ் இருக்கு ஃபர்தரா இங்க எனக்கு பட்ஸ் இருக்கு ஓகே சோ அப்ப இங்க டிப்ல எபிக்கல் பட் இருக்கு சோ இந்த எபிக்கல் பட் இருக்கு இல்லையா சோ இந்த எபிக்கல் பட்ல இருந்து ஆக்சின் என்ன பண்ணும்னா ஆக்சின் நியர்பை பட்ஸ்க்கு இந்த லேட்டரல் பட்ஸ்க்கு வந்து இது என்ன பண்ணும் இந்த பட்ஸ்க்கு தேவையான ஃபுட் சப்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும் it is going to cut the food supply ஓகேவா அப்ப உங்களுக்கு தேவையான ஃபுட் சப்ளை எல்லாம் என்ன பண்ணும் இது தடுத்துரும் அப்ப இந்த லேட்டரல் பட்ஸ்க்கு ஃபுட் கிடைக்குமா கிடைக்காது அப்ப ஃபர்தர் அது grow ஆகுமா ஆகாது அப்ப epical bud is going to inhibit the growth of lateral buds அப்ப epical bud மட்டும் என்ன பண்ணுது dominate பண்ணிட்டு இருக்கு சோ இந்த ஈவென்ட்ட தான் நம்ம என்ன சொல்ல போறோம் apical dominance that is growing apical bud is going to inhibit the growth of lateral buds இல்லனா axillary buds growth இது என்ன பண்ண போகுது prevent பண்ண போகுது சோ இததான் நம்ம என்ன சொல்றோம் apical dominance okay சரி இந்த apical dominance எப்படி ஓவர்கம் பண்ணலாம்னா we have to do the decapitation என்ன பண்ணனும் decapitation அப்போ decapitation என்னது சிம்பிளா என்ன பண்ணலாம் இந்த apical bud மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா we can remove this apical bud ஓகேவா
இந்த எபிக்கல் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஆக்சினே இருக்காது. அப்போ ஆக்சின்லாம் என்ன ஆகும், நிறைய லேட்டர் பர்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகே, அப்போ இந்த டீகாபிடேஷன் எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ இன் கேஸ் ஆஃப் டீ பிளான்டேஷன் அஸ் வெல் அஸ் இந்த ஹெட்ஜ் மேக்கிங், ஓகேவா, இந்த மாதிரியான கேசஸ்ல வில் பி கோயிங் ஃபார் த decapitation. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட ஆக்சின். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சின். ஓகேவா, ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, எபிக்கல் டாமினன்ஸ் இது ப்ரொமோட் பண்ணுது. ஓவர் கம் பண்ணால் we have to do the decapitation. இது எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம், டீ பிளான்டேஷனில் நமக்கு நிறைய லீஃப் வேணும் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், we can do the decapitation. அதே மாதிரி ஹெட்ஜஸ் மேக்கிங், ஸோ லைஃப் ஃபென்ஸ் மாதிரி நம்ம போடுறோம்ல ஹெட்ஜ் பிளான்ஸ், அங்கெல்லாம் நமக்கு என்ன வேணும், நிறைய லீஃப் வேணும் இல்லையா, ஸோ அப்போ அங்கேயும் we are going for the decapitation. ஓகேவா, ஸோ இதோட நமக்கு ஆக்சின் முடிஞ்சது. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க பார்ப்போம், நான் ஃபர்தராக போகிறேன். ஸோ இதோட ஆக்சின் கிளியர்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் வி ஆர் ஹேவிங் த ஜிப்ரலின். ஓகேவா, ஸோ ஜிப்ரலின் இட் இஸ் அ க்ரோத் ப்ரொமோட்டர் தான். ஓகே, ஆக்சினும் ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர், அதே மாதிரி தான் இந்த ஜிப்ரலினுமே இட் இஸ் ஆல்சோ எ growth promoter. ஓகே, இது என்ன பண்ண போகுது, growth ப்ரொமோட் பண்ணுது ஜிப்ரலிக் ஆசிட் இல்லையா. ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், இட் இஸ் அசிட்டிக் இன் நேச்சர். இதோட ப்ரிகசர் யாரு, அசிட்டைல் கோஏ. ஓகேவா, ஸோ நம்மளோட ஆக்சிஜனோட ப்ரிகசர் யாரு, ட்ரிப்டோஃபன். அதே மாதிரி இதோட ப்ரிகசர் யாருன்னா அசிட்டைல் கோஏ. ஓகே, ஸோ இது வரைக்கும் நமக்கு மோர் தென், ஸோ பாருங்க, மோர் தென் 100 ஜிப்ரலின்ஸ் நம்ம டிஸ்கவர் பண்ணியாச்சு. பட் which is most widely used or most widely studied னு கேட்டா இந்த GA3 மட்டும்தான். ஓகேவா, then moving to the functions, இது என்ன பண்ண போகுது, it is going to increase the length of the grape stalks. ஓகேவா, ஸோ அப்போ அந்த கிரேப்போட ஸ்டாக்கோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ லென்த் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ணும், it can accumulate more grapes, ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஜிப்ரலின் ஸ்ப்ரே பண்ணலாம். and it is going to increase the size as well as shape of the apple. ஓகே, வேணா ஆட் பண்ணிக்கோங்க. it is going to increase the size and shape of the apple. ஓகே, ஓகேவா, அப்போ சைஸும் ஷேப்பும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்பிளை வாங்குவோம்ல. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் த ஆப்பிள் அண்ட் இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த சுகர் கேன். ஓகே, இன்டர்னோடல் லென்த்லாம் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ இன்டர்னோடல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுக்குள்ள நிறைய சுகர் ஸ்டோர் ஆகுமா, அப்போ நிறைய சுகர் ஸ்டோர் ஆகும்போது இட் கேன் இன்க்ரீஸ் த ஈல்ட். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபேக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த ஈல்ட் அப் டு 20 tons per acre. ஒவ்வொரு ஏக்கருக்கும் 20 tons வரைக்கும் என்ன பண்ணுமா, ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமா, யாரு, இந்த ஜிப்ரலின். ஓகேவா, ஸோ ஜிப்ரலின் இஸ் அ growth promoter. இது acidic in nature. more than 100 giberellins இருக்கு. பட் most widely used or most widely studied யாரு, நம்மளோட GA3. அதாவது precursor யாரு, acetyl CoA. ஓகே, first function என்ன, it is going to increase the length of the grape stalks. and next என்ன பண்ண போகுது, it is going to improve the shape and size of the apple also. and next இது என்ன பண்ணுது, சுகர் கேனோட இன்டர்னோட லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்டர்னோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது it can என்ன பண்ணலாம், நிறைய சுகர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால என்ன பண்ணுது, it is going to increase the yield 20 tons வரைக்கும் per ஏக்கருக்கு இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகே, நெக்ஸ்ட், ஸோ இன் கேஸ் ஆஃப் கோனிஃபர்ஸ் ஜெனரலாக சீட் ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா, அப்போ அந்த ஜுவனைல் கோனிஃபர்ஸில் ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன் வேணா we have to spray the gibberellin. ஓகேவா, then it is going to promote the bolting. ஃபர்ஸ்ட் boltingனா என்ன, ஓகேவா, போல்டிங்னா என்னன்னா, சில பிளான்ஸ் வந்து ரோசெட் ஹேபிட் காமிப்பாங்க. ஓகே, ரோசெட் ஹேபிட்னா என்னன்னா, ஸோ இந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னோடுக்கே கேப் இருக்காது. ஓகே, ஸோ அப்படியே நோட்ஸ் எல்லாம் கிட்ட இருப்பான். அப்போ லீஃப் எல்லாம் எப்படி இருக்கும், சர்க்குலர் பேட்டர்னில் லீவ்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரோசெட் ஹேபிட். ஓகே, அப்போ இது ஒரு நோட்னா இங்கே ஒரு லீஃப் இருக்கும், இது ஒரு நோட்னா இங்கே இப்படி லீஃப் இருக்கணும் ஆக்சுவலாக, ரைட்டா. பட் இங்கே இன்டர்னோட லென்த்தே ரொம்ப கம்மியாக இருக்கும் போது அப்போ என்ன ஆகும், லீஃப் மாதிரி அடுத்தடுத்து இருக்கும். ஸோ அப்போ தே வில் பி அரேஞ்ச் சர்க்குலர் பேட்டர்ன். ஓகேவா, அப்போ யாரெல்லாம் ரோசெட் ஹேபிட் காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போகிறோம், we are going to spray this gibberellin. எப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறோம், ஸோ பிஃபோர் ஃப்ளவரிங் இந்த gibberellin ஸ்ப்ரே பண்ணும். இப்படி ஸ்ப்ரே பண்ணோமா என்ன ஆகும், எனக்கு இன்டர்னல் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ எந்த ப்ராசஸ் தான் என்னது,
bolting. அப்போ இந்த bolting எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ in case of beet and cabbage, these are the plants, they will be showing the rosette habit. ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம்? ஸோ before flowering we are going to spray the gibberellin. எதனால? to increase the length of the internode. ஓகே, example beet and cabbage. Okay, then further they are also going to delay the senescence. Okay, யாரோட senescence? ஃப்ரூட்டோட சென்சன்ஸை டிலே பண்ணுறாங்க. இப்போ ஃப்ரூட்டோட ஏஜிங்கை டிலே பண்ணும்போது ஃப்ரூட்டை பிளான்ட்லேயே அப்படியே ரொம்ப நாளைக்கு வைக்கலாமா? அப்போ ரொம்ப நாளைக்கு வைக்கிறதுனால இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் த மார்க்கெட் பீரியட். என்ன பண்ண போகுது? மார்க்கெட் பீரியடை இது இன்க்ரீஸ் பண்ண போகுது. அண்ட் லாஸ்ட் இட் இஸ் கோயிங் டு ஸ்பீட் அப் த மால்ட்டிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ மால்ட்டிங்க்கு இப்போ நார்மலாக நமக்கு என்ன ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு சீடை ஜெர்மினேட் பண்ண வைக்கணும், தென் ஃபர்தராக ட்ரை பண்ணணும், தென் தான் வில் பி கெட்டிங் த மால்ட். ஓகே, ஸோ இதுக்கான டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமை இது ரெடியூஸ் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ அதான் இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க? இட் இஸ் கோயிங் டு ஸ்பீட் அப் த மால்ட்டிங் ப்ராசஸ். ரைட்டா? ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் முன்னாடி என்ன பார்த்தோம்? ஸோ கிரேப்போட ஸ்டாக்ஸோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் சுகர் கேனோட இன்டர்னல் லென்த் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அதனால ஈல்டு 20 tons per acre வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் நம்மளோட ஆப்பிளோட ஷேப்பு சைஸையும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன் கேஸ் ஆஃப் கோனிஃபர்ஸ். அதே மாதிரி போல்ட்டிங் காஸ் பண்ண போது வாட் இஸ் மீன் பை போல்ட்டிங்? இன்டர்னோடல் லென்த் வந்து என்ன ஆக போகுது? இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? போல்ட்டிங். எங்கே? கேபேஜ் அண்ட் பீட், தீஸ் ஆர் த பிளான்ட் எப்படி ஹேபிட்டில் இருக்குது? ரோசெட் ஹேபிட்ல இருக்குது. ஓகேவா? ரைட். தென் நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு டிலே த ஃப்ரூட் செனசன்ஸ். அப்படி ஃப்ரூட் செனசன் டிலே பண்ணுற மூலமா மார்க்கெட் பீரியட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாங்க? தே ஆர் கோயிங் டு ஸ்பீட் அப் த மால்ட்டிங் ப்ராசஸ். ஸோ இவ்வளோதான் நம்மளோட ஜிப்ரலிக் ஆசிட். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் டு த cytokinins. ஓகே, ஸோ இந்த cytokininமே ஒரு growth promoter தான். திஸ் இஸ் ஆல்சோ a growth promoter. ஓகே, ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் எப்படி டிஸ்கவர் பண்ணாங்க? ஆட்டோக்ளேவ்டு ஹெரிங்ஸ்பார்ம் டிஎன்ஏ. ஸோ அதுலேருந்து அதை டிஸ்கவர் பண்ணாங்க. இந்த சைட்டோகைனை எங்கெங்க பார்க்கலாம்? ரூட் எபிசிஸ்ல பார்க்கலாம், டெவலப்பிங் ஷூட் பட்ஸில் அண்ட் யங் ஃப்ரூட்ஸ். இந்த பிளேசஸ் எல்லாம் we can observe this cytokinin. ஓகேவா? நம்மளோட ஆக்சின் மாதிரியே சைட்டோகைனை நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக். ஓகேவா? சிந்தட்டிக் தான் யாரு? கைனேட்டின். இதான் யார் எடுத்தா? நம்மளோட மெலாடேட்டால் நம்ம பார்த்தோம் கைனேட்டினை டிஸ்கவர் பண்ணாங்க. ஓகேவா? கிறிஸ்டலைஸ்டு ஃபார்ம். ஓகே, that is kinetin. Whereas naturally இருக்க சோர்ஸ் யாருன்னா ஜியாட்டின். இது எதுல இருந்து எடுக்கிறோம்? ஸோ கார்ன் கர்னல்ஸ் இல்லைனா கோகோனட் மில்க்ல இருந்து எடுக்கிறதா என்னது? ஜியாட்டின். ஓகே, இட் இஸ் அ நேச்சுரல் சைட்டோகைனின். ஓகே, சிந்தட்டிக் என்னது? கைனட். அண்ட் நெக்ஸ்ட், ஸோ இது என்ன பண்ண போகுது? சைட்டோகைனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சைட்டோகைன்? ஓகே, ஸோ உங்களுக்கு நியூவாக லீஃப் ப்ரொடியூஸ் ஆகணும், அந்த லீஃபில் நியூவாக குளோரோபிளாஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகணும். லீஃப் ரிலேட்டட் மோஸ்ட்லி கேட்டால் யூ கேன் கோ ஃபார் த சைட்டோகைன். கண்ணை மட்டும் சைட்டோகைன் போட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ நியூ லீஃப் வேணும், அந்த லீஃபில் எனக்கு நியூவாக குளோரோபிளாஸ்ட் வேணும். ஓகேவா? இதெல்லாம் யார் பண்ண போகிறா? சைட்டோகைன். ஓகேவா? அண்ட் இது பாருங்க, நமக்கு லேட்டரல் ஷூட்ஸு, அட்வென்டிஷியஸ் ஷூட்ஸ் இதெல்லாமே ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? இந்த சைட்டோகைனின் தான். ஓகேவா? ஸோ எபிக்கல் டாமினன்ஸை யார் ப்ரொமோட் பண்ணா? ஆக்சின். அந்த எபிக்கல் டாமினன்ஸ் இது என்ன பண்ண போகுது? ஓவர் கம் பண்ண போகுது. இப்போ லேட்டரல் ஷூட்ஸ் இதெல்லாம் இப்போ என்ன பண்ணுது? இது சைடில் இருக்கிற பட்ஸை growth ப்ரொமோட் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணலாம்? இட் இஸ் கோயிங் டு ஓவர் கம் த எபிக்கல் டாமினன்ஸ். ஓகே, தென் இது என்ன பண்ண போகுது? இஸ் கோயிங் டு டிலே த லீஃப் செனசன்ஸ். லீஃப் செனசன்ஸை டிலே பண்ண போகுது. ஹவ் இட் இஸ் கோயிங் டு டிலே த லீஃப் செனசன்ஸ்? லீஃபுக்கு நிறைய ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கு. இப்போ ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? அதோட ஏஜிங் வந்து என்ன ஆகுது? கம்மியாகுது. ஓகே, ஸோ இட் இஸ் கோயிங் டு மொபிலைஸ் த நியூட்ரியன்ஸ். ஓகே, நியூட்ரியன்ஸ் நிறைய லீஃப் கொடுக்கும்போது அப்போ அந்த லீஃபோட ஏஜிங் வந்து என்ன ஆகுது? கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ பாருங்க, மோஸ்ட்லி லீஃப் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்கு. அப்போ லீஃப் ரிலேட்டட் திங்ஸ் கேட்டாங்கன்னா ஐ கேன் கோ ஃபார் த chloroplast. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ லீவ்ஸ், அதில் chloroplast எல்லாம் வேணும்னா சைட்டோகைனின். ஓகே, நெக்ஸ்ட் லேட்டரல் ஷூட்ஸ், அட்வென்டிஷ் ஷூட்ஸ், இதுவும் சைட்டோகைன். அண்ட் எபிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணணும்னா we have to go for the cytokine. அண்ட் லாஸ்ட்டாக பாருங்க, நியூட்ரியன் மொபிலைஸ் பண்ணுறது மூலமா லீஃபோட செனசன்ஸை இது டிலே பண்ண போகுது. ஓகே fine. okay, this is about the chloroplast ones. இதுதான் நம்மளோட chloroplast. Okay, next moving to the ethylene. Okay, so ஒரு break விட்டுக்கலாம். we will take a break. Okay, next is ethylene abscisic acid பார்க்கலாம். ஒரு 5 minutes break எடுத்துக்கலாம். After break we will start. Okay,
Hi, hello பசங்களா. Hi. I'm back. Break முடிச்சாச்சா? ஸோ பிரேக்கை முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாம் ரெடியா? தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டிங்களா? செட் ஆகிட்டிங்களா? நம்ம அடுத்து எத்தலையும் போகலாமா? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சந்தியா, நாராயணன், அன்சாரி, மகேந்திரன், கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணுறேன். எத்திலைனும் இன்னும் அப்சிசிக் ஆசிட் தான் இருக்குது. இது முடிச்சுட்டா we are going to discuss some 40 to 50 questions நான் வச்சுருக்கேன். ஸோ டிஸ்கஸ். ஓகே, போலாமா? ஓகே ஃபைன். ஸோ எத்திலைன் போகலாம். ஸோ எத்திலைன் இட்ஸ் அ ப்ரொமோட்டரும் காட்டும், இன்ஹிபிஷனும் காட்டும். ஓகே, பட் இதில் மேஜராக அது என்ன ஆக்டிவிட்டி தான் பண்ண போகுது? இஸ் கோயிங் டு ஷோ த இன்ஹிபிட்டிங் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால தான் அதை என்ன சொல்கிறோம்? லார்ஜ்லி இட் இஸ் அன் இன்ஹிபிட்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எத்திலீன் நம்ம எங்கே பார்க்கலாம்? ஸோ எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஏஜிங் ஆகிட்டு இருக்கு, எங்கெல்லாம் ரைப்பனிங் நடக்குது, அந்த மாதிரியான பிளேசஸ்ல we can observe these ethylene. ஓகேவா? ஸோ tissues undergoing the senescence. ஓகே, எங்கெல்லாம் ஏஜிங் ஆகிட்டு இருக்கு, பிகாஸ் இது என்ன பண்ண போகுது? க்ரோத் இன்ஹிபிட் தானே பண்ண போகுது. ஸோ அதான் senescence. அண்ட் எங்கெல்லாம் ரைப்பனிங் ஆகுது, ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்ல we are going to observe these ethylene. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாமா? ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ். ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ்னா, ஆக்சிஸ்னா ஒன்றும் இல்லை, ஸ்டெம் இருக்கு இல்லையா? ஸோ எத்திலீன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன ஆகும்? ஸ்டெம்மு வந்து இந்த மாதிரி ஸ்வெல் ஆகும். ஸோ அதான் என்ன சொல்கிறோம்? ஸ்வெல்லிங் ஆஃப் த ஆக்சிஸ். ஓகே, தென் அதே மாதிரி பாருங்க, நம்மளோட சில பிளான்ஸ் வந்து வெளியே வந்ததும் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம்? எபிக்கல் ஹூக். ஓகே, டிப்ல ஒரு ஹூக் மாதிரி இருக்கு. ஸோ இந்த எபிக்கல் ஹூக் இன் கேஸ் ஆஃப் டைகாட் பிளான்ஸை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னா ethylene தான். ஓகேவா? அதே மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஷோ த ஹரிசாண்டல் growth. இது என்ன காட்ட போகுது? இட் இஸ் கோயிங் டு ஷோ த ஹரிசாண்டல் growth. So these are the activities of ethylene. ஓகேவா? அப்போ இது என்னென்ன காட்டுது? swelling of the axis, apical hook formation in case of dicot plant and horizontal growth. இது மூணு சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ். ஓகே, இது என்ன சொல்றோம்? ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ். அப்போ ட்ரிபிள் ரெஸ்பான்ஸ் யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டா ethylene. ஓகேவா? அண்ட் இட் இஸ் கோயிங் டு ப்ரொமோட் த senescence. ஓகே, ஏஜிங் இதை ப்ரொமோட் பண்ணுது. அண்ட் abscission என்னது? ஃபாலிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், ஃபிளார்ஸ், லீஃப், இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? abscission. ஓகேவா? அப்போ இது என்ன பண்ணுது? இந்த senescenceயும் abscission ப்ரொமோட் பண்ணுது. அப்போ இது என்ன சொல்லலாம்? இட் இஸ் அ இன்ஹிபிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பிரேக் த சீட் டார்மன்சி, பட் டார்மன்சி எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது. அண்ட் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஜெர்மினேஷன் ஆஃப் என்னது? பீனட் சீட்ஸில் அண்ட் பொட்டேட்டோ டியூபர்ஸ்லையும் ஸ்ப்ரவுட்டிங்க்கு வேணும்னா we have to go for this ethylene. ஓகே, தென் இன்டர்னோட எலாங்கேஷன். வேறஸ் இன் கேஸ் நம்ம டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்ஸில் பீட்டியோலோட எலாங்கேஷன் இதெல்லாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணுறோம்? எத்திலீனை ஸ்ப்ரே பண்ணும்போது வில் பி கெட்டிங். ஓகே, ரைட். தென் இந்த ரூட் க்ரோத், ரூட் ஹேர் ஃபார்மேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட் தான். ஓகே, ரூட் க்ரோத் வேறஸ் ரூட் ஹேர் ஃபார்மேஷன் இதெல்லாம் யார் பண்ண போறா? எத்திலீன் தான். அண்ட் இட்ஸ் கோயிங் டு இனிஷியேட் த ஃப்ளவரிங் அண்ட் ஃப்ரூட் செட் இன் கேஸ் ஆஃப் பைனாப்பிள். ஆல்ரெடி பைனாப்பிள் ஒரு பிளேஸ்ல பார்த்தோம். ஃப்ளவரிங் இன் கேஸ் ஆஃப் பைனாப்பிள் யாரு? ஆக்சின். அதே தான் ஃப்ளவரிங் இன் கேஸ் ஆஃப் ஃப்ரூட் செட் இன் பைனாப்பிள்னு கேட்டா எத்திலீன். ஓகேவா? ஸோ இன்னும் இருக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ், அதை பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃப்ளவரிங் இன் கேஸ் ஆஃப் மேங்கோ தான் எத்திலீன். ஃப்ளவரிங் இன் பைனாப்பிள் ஆக்சின், ஃப்ளவரிங் இன் கேஸ் ஆஃப் மேங்கோ எத்திலீன். தென் நெக்ஸ்ட் இங்கே நமக்கு ஒரு நம்ம மோஸ்ட் வைட்லி நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீஸில் யூஸ் பண்ணுறது யாருன்னா எத்திஃபோன். இந்த எத்திஃபோன் எப்படி இருக்குன்னா அக்வஸ் ஃபார்மில் இருக்கும். ஸோ இது ஜென்ரலாக என்ன ஆக்ட் ஆகுது? ஃப்ரூட் ரைப் பண்ணாரா? எங்கள் டொமேட்டோ அண்ட் ஆப்பிளில் ஃப்ரூட் ரைப் பண்ண. அண்ட் இட்ஸ் கோயிங் டு காஸ் அ அப்சஷன். அதாவது என்சிஆர்ல கொடுத்துருப்பாங்க தின்னிங் ஆஃப் காட்டன் செரி வால்நட். ஓகே, யாரை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம்? இந்த எத்திஃபோனை யூஸ் பண்ணி. என்னது? காட்டன், செர்ரி அண்ட் வால்நட். இதில் என்ன காஸ் பண்ணுது? அப்சஷன். சிம்பிளாக என்ன சொல்லலாம்னா தின்னிங்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ரைட். தென் ஃபீமேல் ஃப்ளவர் இன் கேஸ் ஆஃப் குக்கும்பர். ஸோ குக்கும்பர் நிறைய ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் அப்போ நிறைய எனக்கு என்ன கிடைக்கும்? வில் பி கெட்டிங் குக்கும்பர். அப்போ என்ன ஆகுது? எய்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? ரைட்டா? அப்போ எத்திஃபான் என்னென்னலாம் யூஸ் பண்ண பாருங்க? ஃப்ரூட் ரைப் பண்ணார். ஓகேவா? டொமேட்டோ, ஆப்பிள் ஃப்ரூட் ரைப் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் த அப்சஷன், அதாவது தின்னிங் ஆஃப் காட்டன், செரி அண்ட்
walnut, and next it is going to promote the female flower formation case of cucumber. அப்போ எனக்கு ultimate yield என்ன ஆகும், increase ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் பார்த்துடலாமா? ஸோ எத்துலேயும் தான் ரொம்ப முக்கியம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸ்வெல்லிங் ஆஃப் ஆக்சிஸ், ஓகேவா, எபிக்கல் ஹூக் ஃபார்மேஷன் கேஸ் ஆஃப் டைகாட் பிளான்ட், அண்ட் என்னென்னது ஹாரிசான்டல் growth. இது மூணு சேர்த்து என்ன சொன்னேன், triple response. Okay, then it is going to promote the abscission and senescence. ரெண்டையும் promote பண்ணுது. And next பாருங்க, it is going to break the seed dormancy and bud dormancy break பண்ண போகுது. It is going to helpful in the germination of யாரு, peanut seed and potato tube or sprout எல்லாம் germinate பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. Okay, and it is going to helpful in the elongation of internode இல்லனா petiole elongation case of யாரு, deep water rice plantல increase பண்ண போகுது. Okay, then next நம்மளோட pineapple ஃப்ளவரையும் ஃப்ரூட் செட்டையும் synchronize பண்ண போறது யாரு, இந்த ethylene தான். Then next root growth and root hair formation. Okay, root growth and root hair formation ko idu dhaan. Okay, next flowering in case of mango. Flowering in case of mango also done by namoda ethylene. Then last we are having the ethiphon. Okay, fruit ripener tomato and apple. Then abscission, thinning of cotton cherry and walnut, and last female flower in case of cucumber. Okay va? So appo idu varaiku paathale yaada function romba adhigama paathirukom, ethylene da. So appo ethylene ku ovvoru point romba mukkiyam. Okay, next abscission last. Okay va? It is a inhibitor dhaan students. Okay, it is a growth inhibitor. So idoda precursor paarenga, idoda precursor vandu enna, viola xanthan. Okay, if you want you can add the ethylene oda precursor vandu yaarna, methionine. Okay, ethylene oda precursor methionine, viola xanthan yaroda precursor abscisic acid. Is generally நம்ம என்ன சொல்றோம், stress hormone. அப்ப stress hormone நம்ம क्वेश्चன்ல கேட்பாங்க, எதனா stress வர வைக்குமா? Okay, stress hormone, it's going to promote the stress அப்படினு கேட்றாங்க. No, it is not going to promote the stress. It helps the plants to overcome the stress. Okay, stress overcome பண்றதுக்கு, stress tolerate பண்றதுக்காக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பாருங்க எப்படி டாலரேட் பண்ண போகுது. Let us consider drought இருக்கு. Okay, droughtனா என்னது, வாட்டர் கம்மியா இருக்கும். அப்ப இது என்ன பண்ணனும்னா, it is going to cause a closure of stomata. Stomata மூடிச்சுனா என்ன ஆகும், transpiration loss கம்மி ஆயிடுமா? அப்ப transpiration loss கம்மியானா அந்த drought condition கூட பிளான்ட்டால என்ன பண்ண முடியும், ஓவர்கம் பண்ணி வர முடியும். சோ அதான் சொல்றாங்க, it is going to increase the tolerance to various kind of stresses அப்படினு கொடுத்திருப்பாங்க. And it is going to inhibit the seed germination. Seed germination என்ன பண்ணுது, it is going to prevent. Okay, in most of the cases இது என்ன act ஆகும், is going to act as an antagonist. Okay, opposite activity யாருக்கு opposite activity பண்ண போகுது, gibberellic acid க்கு opposite activity பண்ண போகுது. ஓகே, அப்போ இதை எங்க பார்க்கலாம்? ஸோ டார்மெண்ட் ஆகிற சீட்ஸ், டார்மெண்ட் பட்ஸ், அந்த பிளேஸ்ல எல்லாத்தையும் நம்ம இந்த abscisic acid பார்க்கலாம். ஓகேவா, ஃபைன். ஸோ எவ்வளோதான் மெயினாக abscisic acid பற்றி நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ethylene தான். ஓகே, ஃபைன். So for 5 hormones நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. And last we are having synergistic and antagonistic activities. Okay வா? So இப்போ synergisticனா என்ன? synergisticனா என்னன்னா, ஒரு ஆக்டிவிட்டியை 2 or more ஹார்மோன்ஸ் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க, ப்ரோமோட் பண்றாங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் என்ன சொல்றோம், synergistic. antagonisticனா இப்போ ஒரு வேலை இருக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ரெண்டு பேரும் அகைன்ஸ்டா ரோல் பிளே பண்றாங்க. ஒருத்த ப்ரொமோட் பண்றான், இன்னொருத்த இன்ஹிபிட் பண்றான். அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம், antagonist. ஓகேவா? அப்போ synergistனா என்னது, ஒரு 2 or 3 ஹார்மோன் சேர்ந்து அது பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை நல்லா ப்ரொமோட் பண்றாங்க. இதை நம்ம என்ன சொன்னோம், synergistic. வேற antagonisticனா என்னது, ஸோ இப்போ என்ன பண்றாங்க, ஒருத்தன் ப்ரொமோட் பண்றான்னா இன்னொருத்த இன்ஹிபிட் பண்றான். இந்த ஆக்டிவிட்டி தான் என்ன சொல்றோம், antagonistic activity. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் செல் டிவிஷன். செல் டிவிஷனை நம்ம ஆக்சினை ப்ரொமோட் பண்ணோம், சைட்டோகைனை ப்ரொமோட் பண்ணோம். அப்போ இது என்ன சொல்லலாம், synergistic. ஓகே, அண்ட் அப்சஷனை ஏபிஏவும் அப்சஷனை ப்ரொமோட் பண்ணுது, எத்திலீனும் அப்சஷனை ப்ரொமோட் பண்ணுது. ஓகே, அப்போ இவங்க ரெண்டு பேர் என்னது, these two are example for synergistic activity. Then further what about the antagonistic? Okay, antagonistனா ஒருத்தன் ப்ரொமோட் பண்ணுவான், ஒருத்தன் இன்ஹிபிட் பண்ணுவான். நமக்கு ஃபேமஸா தெரிஞ்சது, நமக்கு ஈஸியானது, நமக்கு பிடிச்சது என்னது, இந்த எபிக்கல் டாமினன்ஸ். ஓகே, ஸோ இந்த எபிக்கல் டாமினன்ஸை யாரு ப்ரொமோட் பண்ணுவான், ஆக்சின் வந்து இது ப்ரொமோட் பண்ணுது. வேற சைட்டோகைன் இருக்கு இல்லையா, சைட்டோகைன் இஸ் கோயிங் டு இன்ஹிபிட் த எபிக்கல் டாமினன்ஸ். ஓகே, அப்போ அந்த ஒரு எபிக்கல் டாமினன்ஸை பொறுத்து ஒன்று என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது, இன்னொன்று என்ன பண்ணுது, இன்ஹிபிட் பண்ணுது. ஓகேவா, அதான் என்ன சொல்றேன், antagonist. And seed germination. So seed germination யார் ப்ரொமோட் பண்ண போறா, gibberellic acid is going to promote the seed germination, whereas abscisic acid is going to inhibit. அப்போ என்ன பண்றாங்க, seed germination ஒருத்தன் ப்ரொமோட் பண்றான், இன்னொருத்தன் இன்ஹிபிட் பண்றான். ஸோ அதான் என்ன சொன்னோம், antagonistic activity. ஓகேவா, ரைட்டா, ஃபைன் 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 ஃபைன்.
ஸோ இதோட நம்ம சாப்டர் முடிச்சாச்சு. ஃபர்தராக நம்ம கொஷின்ஸ்குள்ளே போக போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நம்புறேன். ஸோ அப்படியே நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே இறங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 1. ஓகேவா? So what are the external factors, okay, extrinsic factors that is going to play important role in the development of plant? Okay, plant development க்கு எந்தெந்த external factors வந்து helpful ஆ இருக்கும்? எந்தெந்த factors? சொல்லுங்க பாப்போம். What are the factors? What was the answer for this question number 1? So பாருங்க, external factor யாரு? Nutrients. Plant growth regulator, இது வந்து internal factor. Okay, light it is an external factor, temperature it is an external factor, water is also a external factor. Okay, அப்போ நமக்கு B மட்டும் வராது. A C D E. எந்த option? A C D E. Okay, option number A C D E. Option number 2. Okay, first question, option number 2 is the right answer. Okay, right? Next, question number 2. Open form of growth in case of plants. Open form of growth in case of plants. எதனால growth open சொல்றோம்? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் தான் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவேன். கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஏன் growth open form in case of plant இல்ல open form of growth ன்னு சொல்றோம்? What is the answer? ஓகேவா? இங்க என்ன இருக்கு? growthக்கு நமக்கு மெரிஸ்டம் இருக்கு. மெரிஸ்டம்ல என்ன ஆகும்? இங்க இருக்க செல்ஸ்லாம் கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருப்பாங்க. இப்போ கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருந்தா த்ரூஅவுட் த லைஃப் சைக்கிள் இங்க என்ன ஆகிட்டு இருக்கு? எனக்கு growth வந்துட்டே இருக்கப்போ ஸோ இந்த மாதிரியான growth தான் என்ன சொல்றோம்? ஓப்பன் ஃபார்ம் ஆஃப் growth due to the presence of meristem. Question number 2, option number 3 is the right answer. So question number 3. ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு டிபிக்கல் growth curve கிடைக்குது. ஸோ இங்க எப்போ மேக்ஸிமம் growth வந்து இருக்கும்? எப்போ மேக்ஸிமம் growth வந்து நமக்கு இருக்கும்? ஓகே, வெரி குட் மகாலட்சுமி, வெரி குட் ரியா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபேஸில் லேக் ஃபேஸா, ஸ்டேஷனரி ஃபேஸா, லாக் ஃபேஸா இல்லை இனிஷியல் ஃபேஸா growth எப்போ வந்து மேக்ஸிமம் இருக்கும்? ஓகே, மேக்ரோ எல்லாம் அப்படி சொல்லக்கூடாது. ஓகேவா? ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகேவா? ஸோ எப்போ மேக்ஸிமம் நம்ம பார்க்கலாம்? எப்போ மேக்ரோ? ஸோ டியூரிங் த லாக் ஃபேஸ். லாக் ஃபேஸை நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸில் தான் நமக்கு மேக்ஸிமம் growth வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் தான் என்னது? லாக் ஃபேஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஓகே மேக்ரோ, ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 3, ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் த ரைட் ஆன்சர். நோ இஷ்யூ, நோ இஷ்யூ, ஒன்றும் பிரச்சனை இல்லை மேக்ரோ. ஓகே, ஸோ அப்போ இது எதோட ஃபார்முலா? ஓகேவா? ஸோ எதோட ஃபார்முலா? ஜாமெட்ரிக் growth-ஆ இல்லை அரித்மெட்டிக் growth-ஆ? ஸோ இட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் நம்மளோட ஜாமெட்ரிக் growth. ஓகேவா? அப்போ இந்த ஜாமெட்ரிக் growth-ஓட ஃபார்முலாவில் ஓகேவா? ஸோ இந்த ஆர்னா என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் மீன் பை ஆர்? ஆர்னா என்ன? மகாலட்சுமி, ரேயா, மேக்ரோ ஆன்சர் பண்ணுங்க. ஆர்னா என்ன? ஆர்னா என்ன? ஆர்னா ரிலேட்டிவ் growth ரேஷியோ கிடையாது. ஆர் இட் இஸ் அ ரிலேட்டிவ் growth rate. எக்ஸ்போனென்ஷியல் growth parameter இல்லை, இதுவும் இல்லை. ஓகேவா? ஃபோர்த் கொஸ்டின், ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா? ஆர் இஸ் நத்திங் பட் ரிலேட்டிவ் growth rate. ரேஷியோ இல்லை, டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஆர் இஸ் ரிலேட்டிவ் growth rate. ஓகேவா? ஸோ தென் growth in case of plant. Okay, plantல growth open சொல்றோம். That is growth is indeterminate. Okay, throughout the life cycle growth இருக்கும் அப்படி சொல்றோம். Yes, it is correct. Okay, then what about the reason? Mahalakshmi, option number 2. Okay, so எதுக்கு option number 2? Fourth question. Yes, correct Mahalakshmi. Fine, fine, fine. Fifth question. So assume பாருங்க, growth in case of plant is open. It can be indeterminate. Yes, okay. Then reason என்ன கொடுத்திருக்காங்க? New cells will be always being added to the plant body through the activity of meristem. Okay, so இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன?
மேக்ரோ ஆன்சர் பண்ணுங்க. மேக்ரோ மகாலட்சுமி ரேயா இதுக்கு ஆன்சர் என்ன பாருங்க. Question number 5. ஸோ பார்க்கலாம். ஸோ growth in case of plant is indeterminate. ஓகே, throughout the life cycle growth இருந்துட்டே இருக்கு. ஸோ அதை ஓப்பன் சொல்லலாம், indeterminate சொல்றோம். ஓகே, ஏன் அப்படி ஓப்பன் சொல்றோம்னா பிகாஸ் நியூ செல்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு நமக்கு throughout the life cycle யார் மூலமா மெரிஸ்டம் மூலமா ஆட் ஆகிட்டே இருக்கு. இப்போ both are correct and both are reason is correct explanation. ஓகேவா, ஏன் அது indeterminateன்றத நம்ம ரீசன் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா, ஸோ ஏன் மகாலட்சுமி 2 ஆச்சு. ஸோ பாருங்க, நியூ செல்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஆட் ஆகிட்டே இருக்கு. அப்போ த்ரூஅவுட் த லைஃப் சைக்கிள் என்ன ஆகிட்டு இருக்கு எனக்கு growth இருக்கு. எஸ் ரேயா வெரி குட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேவா மகாலட்சுமி, கரெக்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெரி குட் மகாலட்சுமி. பட் பாருங்க, ஏன் அது த்ரோட் ஓப்பன் சொல்றோம் பிகாஸ் த்ரோட் த லைஃப் சைக்கிள் என்ன ஆகிட்டு இருக்கு எனக்கு நியூ செல்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா, ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ 5th கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர் 1. 6th கொஸ்டின், இந்த மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல இருக்கிற செல்ஸோட கேரக்டரிஸ்டிக் கேட்குறாங்க. மெரிஸ்டமேட்டிக் ஜோன்ல இருக்கிற செல்ஸ் எப்படி இருப்பாங்க. ஓகே மகாலட்சுமி, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? வாட் வாஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின்? So cells of the region rich in protoplasm but small inconspicuous cell conspicuous varum. So it is wrong. First option varadu. Okay va. Second option பாருங்க, இங்க cell wall primary cell wall இருக்கும் and thin cellulosic cell wall தான் இருக்கும் and they will be having the abundant plasmodesmatal connection. Okay va. So இதுதான் அந்த செல்ஸ்னா, இந்த செல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்மாலா இருப்பாங்க. Okay va. So இந்த செல்ஸ்க்கு in betweenல என்ன இருக்கும், they will be having abundant plasmodesmatal connection எல்லாமே இங்க இருக்க போகுது. ஓகே, அப்போ இந்த மாதிரி செல்ஸ்க்கு இன்பிட்வீன்ல என்ன இருக்கு, பிளாஸ்மோடெஸ்மெட்டல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்கும். தென் ஃபர்தர் இங்கே நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், லார்ஜ் கான்சிபிகஸ் நியூக்ளியஸ். ஓகே, இந்த மாதிரி லார்ஜ் கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் இந்த மாதிரி எல்லா செல்ஸ்லையும் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா, தென் இங்கே புரோட்டோபிளாசமும் டென்ஸ் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. செல் வால் எப்படி இருக்கு, தென் cellulosic primary cell wall மட்டும்தான் இருக்கும். So these are the characteristic feature of cells which is present in the நம்மளோட meristematic zone ல. ஓகேவா, அப்போ 6th question option number 2. ஓகே, both 1 and 2 சொல்ல முடியாது, 4ம் சொல்ல முடியாது. இப்போ 6th question option number 2 is the right answer. ரேயா செக் பண்ணுங்க. ஸ்மால் இன்கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் சொல்றாங்க, ஸ்மால் கிடையாது, லார்ஜ் கான்சிபிகஸ் நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா, so அப்போ 6th question option number 2. 7th question, vacuole எந்த ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும், vacuole எந்த ஃபேஸ்ல ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஃபேஸா, எலாங்கேஷன் ஃபேஸா, இதில் ஃபேஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் யார், மெச்சுரேஷன் ஃபேஸா, அதே 2 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க வேற வேற மாதிரி. அப்போ எப்போ vacuole ஃபார்ம் ஆகும்? ரேயா, மகாலட்சுமி, வர்ஷா, நிரஞ்சனி, சந்தியா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக் டக் டக்னு நம்ம போலாம், டக் டக்னு ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन नंबर 7 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் ஐயா, வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகேவா, டூரிங் எலாங்கேஷன் ஃபேஸ்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும், vacuole வந்து ஃபார்ம் ஆகும். சூப்பர். ஓகே, ஸோ அப்போ 7th கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர் 2. ஓகேவா, எலாங்கேஷன் ஃபேஸ் தான் செல் வந்து என்லார்ஜ் ஆகும், நியூ வால் டெபாசிஷன் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஃபர்ஸ்டாகவே இந்த பாயிண்ட் தான் இருக்கும், vacuole ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8, FW வெண்ட் வந்து ஆக்சினை எங்க இருந்து எடுத்தாரு, எங்க இருந்து ஐசோலேட் பண்ணாரு. ஓகேவா, சொல்லுங்க பாப்போம். FW வெண்ட். ஓகே, ஸோ சார்லஸ் டார்வின், பிரான்சிஸ் டார்வின் 2 பேருமே கேனரி கிராஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணாங்க. ஓகேவா, பட் நம்ம வெண்ட் எங்க இருந்து ஐசோலேட் பண்ணாரு, FW வெண்ட். ஆன்சர் பண்ணுங்க பாப்போம், கமெண்ட்ல போடுங்க, அப்பதான் யாரா இருக்கான்னு தெரியும். ஃபைன். வெரி குட் ரேயா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேவா, ஓட் சீலிங்கோட கோலியோப்டைல் டிப்ல இருந்தா ஐசோலேட் பண்ணாரு. ஓகேவா, ஓட்ஸ்னு சொன்னா FW வெண்ட், கேனரி கிராஸ்னா சார்லஸ் டார்வினோ, பிரான்சிஸ் டார்வினோ. ஸோ 8th கொஸ்டின் ஆப்ஷன் நம்பர்
4. ஓகேவா 8th question ஆப்ஷன் நம்பர் 4. ஓகேவா ஸோ இப்போ நமக்கு கார் கேம்பியம்ல இருந்து என்ன ஃபார்ம் பண்றோம் கார்க் ஃபார்ம் பண்றோம் ஓகேவா கார் கேம்பியம்ல இருந்து கார்க் ஃபார்ம் பண்றோம் அப்போ இது ரீடிஃபரன்ஷியேஷனா டிஃபரன்ஷியேஷனா டீடிஃபரன்ஷியேஷனா இல்ல பிளாஸ்டிசிட்டியா இதை எதுல போடலாம் ஓகேவா இப்போ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன what was the answer for question number 9 question number 9 எனக்கு ஆன்சர் என்ன மகாலட்சுமி ஆப்ஷன் நம்பர் 3 கரெக்டா மகாலட்சுமி செக் பண்ணுங்க ஸோ பாருங்க கார் கேம்பியம் ஸோ கார் கேம்பியம் எங்க வரும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேரன் கைமா இருக்குன்னு எடுத்துக்கலாம் டி டிஃபரன்ஷியேஷன் மூலமா எனக்கு ஒரு பேரன் கைமா இருக்கு ஓகே ஒரு பேரன் கைமா இருக்கு ஸோ இந்த பேரன் கைமா என்ன பண்ணுது டிஃபரன்ஷியேஷன் போறது மூலமா ஓகே எனக்கு ஒரு மெஸ்டமேட்டிக் பேரன் கைமா மாறிடுச்சு ஓகே ஃபைன் இது இருக்கட்டும் தென் இது என்ன பண்ணுது இந்த பேரன் கைமா டி டிஃபரன்ஷியேஷன் போறது மூலமா இட் இஸ் கோயிங் டு பிகம் வாட் இட் இஸ் கோயிங் டு பிகம் த கார் கேம்பியம் என்னவா மாறுது கார் கேம்பியமா மாறுது okay right இந்த கார் கேம்பியம் அகைன் என்னவா மாறுது it is going to lose its capacity to divide ஓகேவா இது என்னவா மாறுது கார்க்கா மாறுது ஓகே அப்ப கார் கேம்பியம்ல இருந்து எனக்கு கார்க் எப்படி வந்திருக்கும் ஓகே through the process called redifferentiation எதன் மூலமா வந்திருக்கு through the process called redifferentiation ஓகேவா redifferentiation மூலமா தான் எனக்கு கார் கேம்பியம்ல இருந்து கார்க் வந்து எனக்கு ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேவா okay check பண்ணிக்கோங்க so 9th question option number 1 okay va 9th question option number 1 10th question which one of the following is formed through the redifferentiation so இப்போதானே பார்த்தோம் அதேதான் கேக்குறாங்க redifferentiation மூலமா ஃபார்ம் ஆறது எல்லாமே என்னன்னா வெரி குட் ரேயா ஓகே redifferentiation ஃபார்ம் ஆகுங்க எல்லாமே எப்படி இருப்பாங்கன்னா செகண்டரி டிஷ்யூஸா இருப்பாங்க ஸோ நானே சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ யார் இது எஸ் வெரி குட் ரேயா சூப்பர் ஓகேவா நம்மளோட செகண்டரி xylem இப்போதான் பார்த்தோம் கார்க் இஸ் an example of redifferentiated tissues ஓகேவா அப்போ செகண்டரி xylem செகண்டரி phloem எப்படி சொல்லலாம் செகண்டரி medullary செகண்டரி கார்டெக்ஸ் இந்த கார்க் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் redifferentiation ஓகேவா நெக்ஸ்ட் 11th question okay which of the following is an example for plasticity அதுல heterophily யார் காட்டுறாங்க so heterophily க்கு யார் எக்ஸாம்பிள் கேக்குறாங்க question number 11 what was the answer for question number 11 Priya Mahalakshmi okay sir now understood okay Mahalakshmi fine macro இருக்கீங்களா yes Mahalakshmi Raya very good Larkspur and buttercup okay இது ரெண்டுமே examples for நம்மளோட heterophily okay so அப்ப question number 11 option number 3 is the right answer okay வா heterophilic example யாருன்னா நம்மளோட cotton coriander okay வா larkspur and buttercup so statement 1 and 2
So environmental signals such as light and gravity also affect the certain stage or phases of plant growth. Okay, statement 1. Statement 2 la parunga, during differentiation cells will undergo major structural changes in their cell wall and not in a protoplasm. So either option ஆ இருக்கும். Option 1 2 3 4 ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அப்போ environmental signals like light, gravity இது என்ன பண்ணும்னா பிளான்ட்டோட growth வந்து certain stageல affect பண்ணும். Yes, statement 1 is correct. ஓகேவா? Then what about the statement 2? So during differentiation it undergoes structure changes நடக்கும், right? But not in the protoplasm சொல்லக்கூடாது. Okay, it is wrong. ஓகேவா? So அப்போ statement 1 is correct, whereas statement 2 is incorrect. Okay, so then option number 3 is the right answer. Okay, well, statement 1 is correct, whereas statement 2 is incorrect. 12th question, option number 3. Yes, Raya, correct. 12th question, option number 3. And 13th question. So பாருங்க அப்படியே NCERT line எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க. Okay, so பாருங்க during mid 1960 3 independent researchers என்ன பண்ணிருக்காங்க, so they purified and chemically characterized the 3 different kind of inhibitors. Inhibitor B, abscission 2, Darwin. Later இது எல்லாமே chemically identical னு சொன்னாங்க. யார் அந்த substance? Humaria Taslim. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. Taslim. Humaira Taslim. So இது யாருன்னா நம்மளோட abscisic acid. ஓகேவா? So அப்போ 13th question, option number 4. Yes, Raya, very good, very good. Humaira Taslim இருக்கீங்களா? Mahalakshmi, option number 4. Yes, very good, Mahalakshmi. Okay, foolish seedling disease. Okay, wow. So which leads to the discovery of இதனால நம்ம என்ன plant growth hormone discover பண்ணோம்? Foolish seedling disease நால என்னது? Darshana, very good, Darshana, very good, fine. So இதுக்கு என்ன foolish seedling disease எந்த ஹார்மோனுக்கு ரிலேட்டடா இருக்கு? டக்குன்னு ஆன்சர் போடுங்க பாப்போம். டக். Very good, Darshana, super. It is related to gibberellic acid. Okay, va. நம்மோட foolish seedling disease Botany disease னு சொன்னோம். Yes, very good, Raya, super. இப்போதான் ஃபயரா போயிட்டு இருக்குது. Okay, parthenocarpy in tomato, it is induced by parthenocarpy in case of tomato. அதாவது seedless tomato, seedless grapesலாம் பார்க்குறோம்ல. ஸோ இதை எந்த ஹார்மோன் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. ஓகே, which hormone? தர்ஷனாவா, ரேயாவா, மகாலட்சுமியா, இல்லை ஹுமைராவான்னு நம்ம பார்க்கலாம். Very good, Darshana. Yes, Auxins is going to cause a parthenocarpy in case of எங்க நம்மளோட டொமேட்டோல. மகாலட்சுமி கரெக்ட் பண்ணுங்க, ஆப்ஷன் 1. ஓகேவா? ஸோ parthenocarpy in case of tomato is induced by auxin. ஓகே, ரியா என்னாச்சு? ஸோ தென் பிளான்ட் ஹார்மோன். ஓகேவா? ஆப்பிளோட ஷேப்பை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா? தென் இன்க்ரீஸ் த லென்த் ஆஃப் த கிரேப் ஸ்டாக்ஸ். ஓகே, ஒரு லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. யார் இது? Who's this? Shafamo, very good. So option 2 இல்ல change பண்ணுங்க, option 1 Shafa. Okay, so Darshana, Raya, question number 16 க்கு ஆன்சர் பண்ணுங்க. மகாலட்சுமி, option number 3. Yes, very good, Darshana, super. Okay, gibberellin என்ன பண்ணும்? ஆப்பிளோட ஷேப்பை சைஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ அதோட மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிரேப் ஸ்டாக்ஸோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கோனிஃபர்ஸோட சீட் ஃபார்மேஷன் இருக்குல்லையா, அது ஏர்லி சீட் ப்ரொடக்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சீட் ஜெர்மினேஷன் எல்லாம் ப்ரொமோட் பண்ணும் இது. ஓகேவா? அப்போ 16th கொஸ்டின், ஆப்ஷன் நம்பர் 3. ஓகேவா? வெரி குட், Raya, ஃபைன். Cytokinins was work opposite to auxin. எந்த ஆக்டிவிட்டியில் இது ஆப்போசிட் டு auxin? ஷாஃபாமோ. ஓகே, வெரி குட், கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 17 க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். டக் நம்ம போலாம்.
Yes, very good Darshana. Okay va. So nama apical but promote பண்றது auxin, whereas later but promote பண்றது யாரு cytokine. So அதான் indirect என்ன சொல்றாங்க, it is going to counteract the apical dominance. Super ray. Okay. So 17th question, option number 4. Okay va. So cytokine is going to show the opposite role to auxin in case of growth of later buds and counteract the apical dominance. Question number 18, statement 1 பாருங்க. Statement 1 என்ன சொல்றாங்க, cytokine help to overcome the apical dominance, and statement 2, cytokine is going to promote the nutrient mobilization and thereby it is going to delay the leaf senescence. அப்ப answer என்ன? What is the answer? Darshana, Rhea, Shafa, Mahalakshmi, Humaira. Answer பண்ணுங்க பாப்போம். Statement 1 and 2. Okay, cytokine helps to overcome the apical dominance. Statement 1 is correct. It is going to promote the nutrient mobilization and thereby it is going to delay the leaf senescence. Yes, Darshana, very good. Option number 1. Very good, Rhea. Okay, fine. 18th question, option number 1. Okay, now going to the 19. AB is also known as stress hormone. Okay, the assistant. Reason enna kuduthirukanga, AB is going to stimulate the closure of stomata. Okay, then it is going to promote the enna panadhu water loss prevent panadhu. So thereby it is going to prevent the dehydration and dying off. Okay, enna paathu solunga 19th question ku. Very good, Mahalakshmi. Ipo 19th question ku answer பண்ணுங்க பாப்போம். Darshanawa, Reyava, Mahalakshmi illa Humairava nama paakalam. Yes, very good. Okay, the stress hormone சொல்றோம். ஏன் stress hormone சொல்றோம்? Because it helps to overcome the stress. எப்படி overcome பண்ண போகுது? Close the stomata. Stomata close பண்ண மூலமா என்ன ஆகும்? Dehydration குறையும். அப்போ dehydration குறைஞ்சா dying offும் நம்மளால prevent பண்ண முடியும். So இதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? ABA stress hormone. Yes, very good, Jiva. Super. So அப்போ both A and R is true and R is the correct explanation of A. So 19th question, option number 1. Okay, very good, Mahalakshmi. So then moving to the question number 20. Match பண்ணுங்க பாப்போம். Human urine, gibberella, fujicore, okay va? Herring fish DNA, ripened fruits, aged leaves of plants. இதெல்லாம் எதுக்கு related match பண்ணுங்க பாப்போம். Jiva, Darshana, Rhea, Mahalakshmi. One, human urine is isolated from the Auxins, so it is B. Gibberella fusicore, gibberellin E. Okay, herring fish DNA yaar cytokinin, ripened fruits la yaar paakala ethylene, and aged leaves la yaar pa abscisic acid. Okay, appo BEACD. Very good, Darshana, Rhea. Super. Appo question number 20, option number 1 is the right answer. Okay, next, which are the following hormone involved in the closed off stomata? இப்பதான் பார்த்தோம். Closed off stomata யாரு? Closed off stomata 20 க்கு 1. Yes, Mahalakshmi, very good. 21, closed off stomata யார் காஸ் பண்றா? இப்பதான் பார்த்தோம். Yes, very good, Darshana, Rhea. Super. So இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இப்படி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகேவா? But abscisic acid is going to close the closure of stomata. S, Jiva, Shafa, Amo. Super. So for 21, option number 3 is the right answer. Mahalakshmi, enachu? So next, which of the following statement is not correct? எது not correct னு சொல்றாங்க? NEET 2023 question எது not correct? Twenty-one 3. Yes, correct, Mahalakshmi. 22 க்கு வாங்க. 22.
Yes, very good Darshana. Super, super. Plant growth is generally indeterminate. Okay, determinate கிடையாது இது indeterminate. Okay வா? So இதுதான் wrong. So இப்போ 22 option number 3 is the right answer. Very good Darshana, Reya, Shafa. Super, super. 22 option number 3. Super. Jiva, எப்படி plant growth is measurable தானே? Jiva check பண்ணுங்க. Mahalakshmi 22 க்கு 3. Yes, correct. Then 23. யார் plasticity காட்ட மாட்டாங்க? Who does not show the plasticity? NEET 2022. யார் plasticity காட்ட மாட்டாங்க? So யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சூப்பர் சூப்பர் தர்ஷனா, மகாலட்சுமி, ரயா, வெரி குட். மெய்ஸ் ஓகேவா? இன்னொன்று எக்ஸாம்பிள் என்ன வரும்? ஸோ காட்டன், கொரியாண்டர், எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன ஆட் பண்ணிக்கலாம்? லார்க்ஸ்பர். ஓகேவா? தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் நம்மளோட ஹெட்ரோஃபிலி. ஓகேவா? அதாவது பிளாஸ்டிக் கீழே வரும். ஓகே, மெய்ஸ் வராது. ஸோ அப்போ 23 ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட், சூப்பர். அப்படியே டக்குன்னு போகலாம் பார்ப்போம். ஸோ டிபிக்கல் க்ரோத் கர்வ் இன் பிளான்ஸ். ஜென்ரலாக பிளான்ட்ஸில் என்ன டைப் ஆஃப் க்ரோத் கர்வ் இருக்கும்? 2015 கேட்ட கொஸ்டின். ஓகே, பாலாஜி. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 3. எஸ், வெரி குட் பாலாஜி. 24 என்ன மாதிரியான பிளான் க்ரோத் கர்வ் பிளான்ஸில் இருக்கும்? 24க்கு பார்க்கலாம். ரேயாவா, ஷாஃபாவா, மகாலட்சுமியா, தர்ஷனாவான, இல்லை பாலாஜியா, இல்லை ஜீவாவான்னு பார்க்கலாம். D. Yes, very good, super. Sigmoid growth curve. ஓகேவா? அதாவது S shaped growth curve வந்து they will show. ஓகேவா? Very good Darshana, Raya. So for 24 option number 4. Fine. 25. So NEET 2015 ல கேட்டது இது. So what caused the green plant exposed light to only one side? And நமக்கு என்ன ஆச்சு? இப்போ ஒரு சைடுல இருந்து நான் லைட் கொடுக்குறேன். இப்போ லைட் கொடுத்ததுனால எப்படி எனக்கு இந்த ஒரு சைடு மட்டும் கர்வேச்சர் வந்தது? அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. டுவர்ட்ஸ் த லைட்டுக்கு எப்படி இந்த கர்வேச்சர் ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. வெரி குட் ஷாஃபா. ஓகே 25க்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பாலாஜி இருக்கீங்களா? பாலாஜி, ஜீவா, மகாலட்சுமி. வெரி குட். ஆக்சின் வந்து என்ன ஆகும்? ஸோ இந்த சைடு லைட் போடுமா? ஸோ இந்த சைடு லைட் போடும், பட் இந்த சைடு லைட் போடும். அப்போ இந்த ஷேடட் ரீஜனில் என்ன ஆகும்? எனக்கு ஆக்சின் போய் அக்குமுலேட் ஆகி செல் என்லார்ஜ்மெண்ட் காஸ் பண்ணுற மூலமாக எனக்கு இந்த ஒரு சைடு என்ன ஆகும்? அப்படி பெண்டிங் ஆகும். ஸோ அதான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சின் will accumulate on the shaded region and it is going to cause a cell elongation. இந்த இடத்துல மட்டும் elongation ஆகுது. அப்போ என்ன ஆகும்? பெண்டிங், அதாவது curvature towards a light. ஓகேவா? இப்போ 25 option number 3. Yes, very good Balaji. Super. 26 Auxin. ஓகேவா? ஸோ வீட் ஃப்ரீ லான்ஸ் வந்து எனக்கு வேணும், பட் எனக்கு எந்த ஒரு டேமேஜும் யாருக்கு வரக்கூடாது? கிராஸஸ்க்கு வரக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? NEET 2024 என்ன பண்ணணும்? ஆக்சின் என்ன பண்ணாது? ஸோ ஜெனரலாக தெரியல, ஹெர்பிசைடு யாரு? ஹெர்பிசைட் யார் ஹெர்பிசைடு ஆக்ட் ஆவா? 2,4-D ரைட்டா? இது ஹெர்பிசைடு ஆக்ட் ஆகும். அப்போ இது எதை மட்டும் தான் கொல்லும்? ஹெர்பிசைட் 2,4-D is going to kill the dicot weeds. dicot plants மட்டும்தான் இது கொல்லும். ஓகேவா? Please share this video friends and ask your friends to join the live. Thank you Shafa. Thank you. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பாருங்க, it does not affect the mature monocot plants. It promotes the apical dominance. ஓகே, இங்கே கேட்டிருக்கிறது கிராஸையும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இது மோனோகாட் பிளான்ஸை அஃபெக்ட் பண்ணாது ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே,
Okay, see how he is hardworking. Shafa. Okay, fine, fine, fine. Thank you. Case Park. யாரு ஏதோ டைப் பண்றீங்க என்னன்னு தெரியல. Okay, 26 option number 3. ஓகேவா? 27. So பாருங்க, plant is going to follow the different pathway. Okay, different pathway form பண்ண போகுது. ஓகேவா? According to the environmental change பொறுத்து. ஓகேவா? இப்போ 27க்கு கேஸ் பார்க் ஏதாவது கொஞ்சம் புரியுற மாதிரி டைப் பண்ணா பரவாயில்ல. 27க்கு ஆன்சர் என்ன? தர்ஷனா, ரேயா, ஷாஃபா, மகாலட்சுமி. எஸ், வெரி குட். ஓகேவா? என்ன பார்த்தோம்? பிளாஸ்டிசிட்டி. வெரி குட் தர்ஷனா. ஓகேவா? இதுல ஒரு டைப் தான் என்னது? ஹெட்டரோஃபிலி. ஓகேவா? heterophily. Okay, in the heterophilic தான் நம்ம எல்லாம் பார்த்தோம். Yes, very good Balaji, super Shafa. Very good, very good, very good. So for 27, option number 4. Fine. Then 28. Which of the plant hormone is going to mobilize the nutrients? Okay, nutrient mobilization promote பண்ணுது. அதன் மூலமா leaf senescence delay பண்ணுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், leafன்னு சொன்னா ஒரே ஹார்மோன் தான். யார் அது? Yes, very good Mahalakshmi, super. யார் அது? லீஃப் செனசன்ஸ். லீஃப் ரிலேட்டடாக யாரை சொல்லியிருக்கேன் நான்? கேஸ் பார்க். 28க்கு ஆப்ஷன் நம்பர் 3யா தர்ஷனா? எஸ், வெரி குட் தர்ஷனா. கேஸ் பார்க் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஸோ 28 ஆப்ஷன் நம்பர் 2, தட் இஸ் சைட்டோகைனின். ஓகேவா? ஸோ எஸ், வெரி குட் ரேயா, சூப்பர் சூப்பர். ஓகே, ஷாஃபா செக் பண்ணுங்க. லீஃப் ரிலேட்டடாக வந்தாலே சைட்டோகைனின் தான். நியூ லீஃப் வேணும்னா, ஓகேவா, அந்த லீஃப்ல நியூவா குளோரோபிளாஸ்ட் வேணும். ஓகே, அந்த லீஃப் செனசன்ஸை டிலே பண்ணுறது. ஓகே, தென் லேட்டரல் பட்ஸு, அட்வென்டிஷியஸ் பட்ஸு, தென் எபிக்கல் டாமினன்ஸை கவுண்ட்ராக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே யாரு தான்? நம்மளோட சைட்டோகைனின் தான். ஓகேவா? எஸ் ஷாஃபா, வெரி குட். ஓகே, 28 ஆப்ஷன் நம்பர் 2. 29. ஓகேவா? ஸோ நீ 2024ல் கேட்டது. ஸோ பாருங்க, ஸ்கூக் வந்து என்ன பண்ணியிருக்காரு? டொபாக்கோ கேலஸ் எடுத்திருக்காரு. ஸோ இங்கே இன்டர்னல் செக்மெண்ட் வந்து என்ன ஆகலை? டிவைட் ஆகலை. இவ வந்து ஆக்சின் ஆட் பண்ணதுக்கப்புறம், ஓகேவா, ஸோ வேற ஏதோ ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? ஃபர்தர் டிவைட் ஆயிருக்கு. ஸோ அப்போ யாரை தவிர? என்சிஆர்டி லைன் இது. 28 ஆப்ஷன் நம்பர் 2. எஸ் மகாலட்சுமி, வெரி குட், ஃபைன் ஃபைன் ஃபைன். 29க்கு என்ன ஆன்சர்? ஆப்ஷன் நம்பர் 2. அவங்க எதை ஆட் பண்ணதுனால கேட்கல, எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. ஐயா கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. எஸ், வெரி குட் தர்ஷனா, சூப்பர் சூப்பர் சூப்பர். எஸ் ஜீவா ரேயா, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஆஃப் வாஸ்குலர் டிஷ்யூ, தென் இது யாரு? நம்மளோட கோகனட் மில்க், ஈஸ்ட் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் என்ன? சைட்டோகைனின். ஓகேவா? அதோட சைட்டோகைனின்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சைட்டோகைனின்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? செல் டிவிஷன் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த அப்சசிக் ஆசிட் வந்து வராது. ஓகேவா? அதுதான் எக்ஸப்ட்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 29 ஆப்ஷன் நம்பர் 3. வெரி குட், சூப்பர் ஷாஃபா. ரைட். 30 நீ 2025ல் கேட்டது. ஸோ எதெல்லாம் பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டட், எதெல்லாம் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்குறாங்க? சூஸ் ஆல் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. 30 ஆன்சர் என்ன? ஜீவா, தர்ஷனா, மகாலட்சுமி, ஷாஃபா போடுங்க, ஆன்சர் போடுங்க பார்ப்போம். So partner carpy can be induced by auxin in case of tomato pathon. Yes, first statement correct. So plant growth regulators involves in the promotion, okay, as well as inhibition. Yes, and de-differentiation is the requisite for redifferentiation. Yes, first differentiation and de-differentiation, adukapra na redifferentiation. Okay, correct. Abscisic acid is a promoter, it is an inhibitor, so completely wrong. Okay, Darshana, ஷாஃபா, ரேயா எல்லாமே ஆப்ஷன் 3 சொல்லியிருக்கீங்களா? எஸ், ஏபிசி.
Apical dominance promotes the growth of lateral roots. No, apical dominance it inhibits the growth of lateral. But suppose A, B, C மட்டும் தான் correct. So option number 3. Okay va? அப்போ 30th question option number 3. Yes, Shafa, very good. Fine. 31. Okay va? Sugar canல நம்ம spray பண்றோம். Okay va? So அப்படி spray பண்ண மூலமா எனக்கு என்ன ஆகுது? It is going to increase the length of the stem. அதனால எனக்கு yield increase ஆகுது. அப்ப யார ஸ்ப்ரே பண்ணும்போது எனக்கு yield increase ஆகுது? நீ 2024 ல கேட்டது 31. ஆன்சர் என்ன? சூப்பர் தர்ஷனா, வெரி குட். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணோம், லென்த் ஆஃப் த இன்டர்னோட இன்க்ரீஸ் பண்ணுற மூலமா நமக்கு சுகர்ஸ் நிறைய ஸ்டோர் ஆகும். ஸோ அப்போ என்ன ஈல்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? ஸோ இட் வில் இன்க்ரீஸ் த ஈல்டு அப் டு என்ன கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டில் 20 tons. ஓகே, எவ்வளோ 20 tons பர் ஏக்கர். ஓகேவா? இன்க்ரீஸ் பண்ணும். ஃபைன், சூப்பர் ஷாஃபா ரையா, வெரி குட். ஃபைன். 31 ஆப்ஷன் நம்பர் 2. எஸ் மகாலட்சுமி. 32 என்னது? நீ 2024 ல கேட்டது 32. All GAs are acidic in nature. Auxin is antagonist to gibberellic acid. Gelatin was isolated from the coconut milk. Ethylene induces flowering in mango. Abscisic acid induces parthenocarpy. என்ன ஆன்சர்? என்னமா எது ஆன்சரா இருக்கும்? All gibberellic acids are acidic in nature. Okay. Auxin is antagonist to GA இல்ல. यार AB. Okay, zeatin is isolated from the coconut milk. Okay, fine. Ethylene induces flowering in mango. Okay, accepted. Abscisic acid induces the parthenocarpy. Auxin. Okay, so E wrong, B wrong, E wrong. Okay, appa ACD. என்னது? ACD. அப்போ 32 first option. Yes Darshana, 32 first option. Okay va? Yes, very good Raya. Fine. 32 option number 1. Okay va? Fine. 33. யாரு internode elongation or petiole elongation in case of deep water rice plantல? Okay va? இது முக்கியமானது. So யாருன்னு சொல்லுங்க பாப்போம். Very good Shafa. Fine. Mahalakshmi, very good. Correct. 33 का आंसर पढ़ेंगे पापों. 33. What was the answer for 33? Okay, so for the ethylene. Okay va? Ethylene na enna pannom? So internode or petiole elongation in case of deep water rice increase பண்ண போறீங்கன்னா ethylene தான். Okay va? அப்ப 33 option number 3 students. Okay va? 33 option number 3. 34 tissue culture ல பாருங்க, mesophyll cells என்ன பண்ணிருக்காங்க, கல்ச்சர் மீடியம்ல போட்டிருக்காங்க. ஓகே, இது என்ன ஃபார்ம் பண்ணதா? கேலஸ் ஃபார்ம் பண்ணதா. ஓகேவா? ஸோ அப்போ mesophyll cells யாரு? இது ஒரு பெர்மனன்ட் செல். இந்த பெர்மனன்ட் செல் யாரை ஃபார்ம் பண்ண போகுது? கேலஸை ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெரிஸ்டெமடிக் செல் இருக்கும். ஓகே, மெரிஸ்டெமடிக் செல்ல இருந்து பெர்மனன்ட் செல் வருது. அகைன் இந்த பெர்மனன்ட் செல்ல இருந்து எனக்கு என்ன வரப்போகுது? மெரிஸ்டெமடிக் செல் வரப்போகுது. ஓகே, அகைன் இந்த மெரிஸ்டெமடிக் செல் என்னவா மாறும்? எனக்கு பெர்மனன்ட் செல்லா மாறும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? டிஃபரன்ஷியேஷன். செகண்ட் ப்ராசஸ் என்ன? டிடிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? தேர்ட் ப்ராசஸ் என்ன? வாட் அபவுட் த தேர்ட் ப்ராசஸ்? ரீடிஃபரன்ஷியேஷன். ஓகேவா? அப்போ இதுல எது ஆன்சரா இருக்கும்? இதை வச்சு ஏதாவது உங்களால சொல்ல முடியுதா? எத்திலீன் ஃப்ரூட் ரைப்பனிங் தானே? எஸ், கரெக்ட் தான் ஷாஃபா. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஆப்ஷன் நம்பர் 3யா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளோட மீசோஃபில் இங்க இருக்கு. யாரு? மீசோஃபில்.
ஓகே மீசோஃபில் இங்க இருக்குது ஓகேவா இந்த மீசோஃபில் என்னவா மாறுது எனக்கு கேலஸா மாறுது கேலஸ் இஸ் அ மெரிஸ்டமேட்டிக் ஓகேவா இப்போ இந்த ப்ராசஸ் என்ன de-differentiation so இப்போ ஆன்சர் என்ன பண்ணலாம் we can say de-differentiation 34 option number 3 super student super Raya Darshana Shafa very good fine 34 option number 3 okay 35 so juvenile conifers la yara spray panna எனக்கு early seed production varum NEET 2023 la கேட்டது 35 juvenile conifers la early seed production இந்த ரெண்டு வார்த்தையை பார்த்துட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் யோசிக்கவே கூடாது க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் வெரி குட் தர்ஷனா சூப்பர் 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 ஓகேவா அப்போ நம்மளோட ஜிப்ரல் யூஸ் பண்ற மூலமா நமக்கு juvenile conifers கூட நம்ம earlier seed production வர வைக்கலாம் ஓகேவா எஸ் சூப்பர் ஷாஃபா சூப்பர் perfect 35 option number 2 ஓகேவா ரே என்னாச்சு மகாலட்சுமி ஓகே வெரி குட் சூப்பர் 36 NEET 2023 ல கேட்டது ஓகேவா மேட்ச் பண்ணுங்க Auxin என்ன பண்ணோம் Auxin will promote the flowering in pineapple ஓகேவா இது 4 gibberellic acid என்ன ஃபார்ம் பண்ணும் so it's going to increase the length of the grape stalk okay அப்போ இதுக்கு 3 cytokinin என்ன பண்ணும் overcome the apical dominance அப்போ இதுக்கு 2 சொல்லலாம் then ethylene female flower in case of cucumber அப்போ 1 4 3 2 1 but 36 option number 2 4 3 2 1 S Raya Mahalakshmi very good super okay va but 36 option number 2 Shafa enachu yes very good Shafa so thinning of fruits okay va cotton cherry walnut okay va and fruit ripening ipadana Shafa கேட்டிங்கல fruit ripening யாரு ஆன்சர் பண்ணுங்க 37 க்கு what was the answer Shafa Mahalakshmi Darshana Raya super Raya கொஞ்சம் செக் பண்ணுங்க Darshana is correct Darshana ethifon இது யாரு ethylene ஓகேவா சோ இத எதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க NCERT ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க ripening of யார் ripening பண்றதுக்கு for tomato and apple okay thinning in case of thinning in யாராரல thinning okay va cotton cherry and மூணாவதா walnut okay va so அந்த ரெண்டு பாயிண்ட் நமக்கு கம்பைன் பண்ணி இங்க ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க okay va so அப்படி இருக்கும்போது so first option புரியுதா அப்போ இந்த ஒரு இதுலயே நம்ம எவ்வளவு படிச்சிட்டோம் பாருங்க இந்த ஒரே क्वेश्चनல fine 37 option number 1 is Darshana Mahalakshmi Raya Shafa correct 38 so rosette habit காமிக்கிற பிளான்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம் internodal elongation பண்ண போறோம் யாரை யூஸ் பண்ணி internodal elongation so rosette habit காமிக்கிறதுல யார் இருக்கா cabbage and NCERT ல இன்னொன்னு என்ன கொடுத்திருக்காங்க cabbage and beet னு கொடுத்திருப்பாங்க ஓகேவா அப்போ இவங்களுக்கு internodal elongation ஆகிறதுக்கு ஓகேவா அதாவது just before flowering ஓகேவா அதாவது என்ன சொல்லலாம் bolting okay appa bolting yaar paathom who is going to cause the bolting yes Darshana very good okay bolting cause panna poyana gibberellic acid okay va appo question number 38 option number 2 yes very good Shafa Raya super
Okay va? Fine. Yes, correct Mahalakshmi. 38 option number 2. 39 sprouting of storage organs like number tubers. Okay, storage organs like yeah, potato tubers. Okay va? And peanut seeds. Okay, அதோட germination. Okay va? அதெல்லாம் யார் காசு பண்ண போறா? $39. 39. 4. Yes, super Darshana. Very good. Okay va? Ethylene da. Very good Raya. Shafa. Super. Perfect. Perfect. 39. Option number 4. Mahalakshmi. Answer in okay. 40. Measurement of growth per unit time. Okay. என்ன சொல்றாங்க அந்த per unit timeல இருக்க growth என்னன்னு கேக்குறேன். அந்த ஒரு நாள்ல மட்டும் நடந்த growth நான் என்ன சொல்லலாம்? அந்த ஒரு நாள் அந்த ஒரு பர்టిక్యులர் டைம்ல நடந்த growth நான் என்ன சொல்லலாம்? அப்சல்யூட்னு சொல்லலாமா இல்ல ரிலேட்டிவ்னு சொல்லவா இல்ல அரித்மெட்டிக்னு சொல்லவா இல்ல ஜியோமெட்ரிக்னு சொல்லவா? எஸ் ஓகே மகாலட்சுமி 39 4 40 க்கு ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர் ஐயா. ஓகே அந்த பர்టిక్యులர் யூனிட் டைம் அப்படி கொடுத்தா நம்ம அப்சல்யூட். ஓகேவா? ரிலேட்டிவ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்க ஒரு காமன் பாராமீட்டர். ஓகேவா? ஓகேவா காமன் பாராமீட்டர். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க இல்லைனா இனிஷியல் ஒரு பேராமீட்டர் அந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது யூ கேன் கோ ஃபார் த ரிலேட்டிவ். வேற இந்த பர் யூனிட் டைம்னு சொன்னால் கண்ணை மூடிட்டு அப்சல்யூட் தான் போடணும். எஸ் வெரி குட் ஜீவா. கொஞ்சம் செக் பண்ணுங்க ஜீவா. 40 ஆப்ஷன் 2. ஓகேவா தர்ஷனா ரேயா ஷாஃபா எல்லாம் கரெக்ட். ஓகே ஃபைன் ஃபைன். 42 which of the following is not naturally occurring phytohormone? எது நேச்சுரலாக பிளான்ட்ல ப்ரெசென்ட் ஆகிக்காது, அதாவது யார் சிந்தட்டிக்னு கேட்குறாங்க. யார் சிந்தட்டிக்? 42க்கு ஆன்சர் என்ன? எஸ் வெரி குட் ரய்யா. சூப்பர் ஷாஃபா. செக் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டு பேர் இவங்க 3 பேருமே யாரு? ஓகே அது 3மே ஆக்சின் தான். 3மே ஆக்சின். இது ஒன்று மட்டும் சைட்டோகைன். ஓகேவா? அது சைட்டோகைன்ல இது நேச்சுரல். ஓகேவா? இது என்னது நேச்சுரல். ஓகே வேற இந்த ஐபிஏ ஐஏ இருக்குல்ல இது ரெண்டு மட்டும் நேச்சுரல். நேச்சுரல் ஆக்சின் பிளான்ட்லயே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். வேற என்ஏஏ வேற யார் இன்னொன்று கூட வேணா ஆட் பண்ணிக்கலாம். வேற யார் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட? என்ஏஏ அப்புறம் 2,4,D. ஓகேவா? இது ரெண்டுமே சிந்தட்டிக். ஓகேவா? அப்படி இருக்கும்போது இங்க கேட்டிருக்கிறது நாட் நேச்சுரல்னா அப்போ சிந்தட்டிக் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 42 ஆப்ஷன் நம்பர் 4. எஸ் வர்ஷா. 42 ஆப்ஷன் நம்பர் 4. ஃபைன் 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 ஃபைன். எஸ் வெரி குட் ரேயர். 240 எதை மட்டும் தான் கில் பண்ணும்? டைகாட் வீட்ஸை மட்டும் தான் கில் பண்ணும், மோனோகாட்டை கில் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே ஃபைன். ஸோ நம்ம இதோட நம்ம இன்னைக்கான செஷனோட என்ன சால்வ் பண்ணியாச்சு? கொஷின்ஸையும் சால்வ் பண்ணியாச்சு. 42 கொஷின் சால்வ் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம ஃபுல் சாப்டர் பார்த்துட்டோம். ஸோ நம்ம அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி எந்தெந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் எல்லாத்தையுமே பின்னாடி கொஷினில் ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இதை பார்த்தாலே போதும் உங்களுக்கு அழகாக நீங்கள் 2 to 3 கொஷின்ஸ் நமக்கு நீட் எக்ஸாமில் கரெக்டாக மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ் வேணும்னா யூ கேன் ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. ஓகேவா? இந்த கியூஆர் கூட ஸ்கேன் பண்ணலாமா? இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்ஸை நான் இங்கே தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? வர்ஷா, ரேயா, ஷாஃபா, தர்ஷனா, மகாலட்சுமி ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இப்போ செஷனை எண்ட் பண்ணிக்கலாமா?
No doubt. Okay, Shafa. Very good. Very good. Okay. Okay, Raya. Fine, 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 fine. அப்போ நம்ம செஷனை எண்ட் பண்ணிடலாமா? Okay, thank you, Mahalakshmi. Okay, okay, okay. நெக்ஸ்ட் எந்த சாப்டர்? ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நான் உங்களுக்கு போஸ்டரில் வரும். ஓகேவா? அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சி. நமக்கு டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் பார்க்கலாம். இல்லைனா வில் பி என்டரிங் இன்டு த மேரத்தானில் போகிறோம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் பாய் 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 பாய். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அப்போ நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஃபைன் ஃபைன், பாய் பாய். ஓகேவா? பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் 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 பாய். Okay, bye Shafa, bye bye. Bye Mahalakshmi, bye 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 bye. So அப்போ நான் செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன். பாய். ஓகே, சாப்பிட்டு தூங்கலாம். ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.